தொடர்ச்சியாக 58வது பாடல் பார்க்கணும். இங்கே அந்த கலிற்றுப்படியார் என்கின்ற சாஸ்திரத்தை பார்த்துட்டு இருக்கோம். இதில் இந்த வித்தும் அதன் அங்குரமும் போன்றிருக்கும் மெய்ஞானம், வித்தும் அதன் அங்குரமும் மெய்யுணரில் வித்ததனை காணாமையால் அதனை கைவிடுவர் கண்டவர்கள் பேணாமையால் அற்றார் பேர். அந்த பாட்டு விளங்குச்சு இல்லையா? சரி, இப்போ இதோட தொடர்ச்சியாக அடுத்தது இறைவனை பற்றிய வெண்மை. ஏன்னா கீழே பார்த்து ரெண்டுமே ஒன்று அப்படின்னு காமிச்சிருக்கார், வித்தும் அங்குரமும் காமிச்சிருந்தார். இறைவனும் சக்தியும் ஒரே பொருள் தான். இப்போ ஞானம் என்பது உயிரோடு தொடர்புடையது, ஞானமும் உயிரும் வேற வேற இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்கே காமிச்சிருக்கார். இதே திருவருள், ஞானம்னா திருவருளும் சாமியும் வேற வேற இல்லை அப்படின்னு காமிக்கிறார். அதனால சாமியோட தன்மை என்ன அப்படிங்கிறது இந்த பாடலில் விளக்க போறார். இந்த பாடலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாம் உங்களுக்கு படித்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒன்றன்று இரண்டன்று உளதன்று இளன்று நன்றன்று தீதன்று நானன்று நின்ற நிலையன்று நீ என்று நின் அறிவும் அன்று தலையன்று அடியன்று தான். தனிச்சொல் என்ன வந்திருக்கு இந்த பாட்டில்? நின்ற. சரி, அதான் பாட்டு தப்பா வேணும், ஐஃபன் தப்பா போட்டிருக்கு. இப்போ ஒன்றன்று இரண்டன்று அப்படின்னா எல்லாமே சாமி பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அது ஒன்னானா ஒன்றும் இல்லை, ரெண்டானா ரெண்டும் இல்லை, உள்ள பொருள் போல இருக்கானா உள்ள பொருளும் இல்லை, இல்லாத பொருள் போல இருக்கானா இல்லாத பொருளும் இல்லை, எப்படி காட்டுக்கிறேன். ஒன்றா நம்ம தனியாக பார்க்க வேண்டும். அதுதான் ஒன்றவன் கான் அப்படிங்கிறார் திருமந்திரத்தில் இல்லையா? இரண்டவன் இன்னருள் அப்படின்னார். அதே மாதிரி ஓரொரு வாயினை அப்படின்னு நம்ம ஞானசம்பந்தர் பாடுறார். அதனால ஒன்றன்று அப்படிங்கும் பொழுது அவர் ஒரு பொருள் தான் இருக்காருன்னா ஒரு பொருளாக இல்லை. ஏன்னா அவர் இரு பொருளாக அம்பாளாகவும் தோன்றுகிறார், திருவருளாகவும் தோன்றுகிறார். அதனால பிரிப்பில்லாத சக்திங்கிறோம். பிரிச்சா சக்தி பொருள் இல்லை, பிரிக்காமல் இருக்கிறதுனால அவர் ரெண்டு பொருள் இல்லை, ஒரு பொருள் தான்னா ஒரு பொருளாகவும் கொள்ள முடியாது. பதிவொருவர் தான். அவர் இயங்கும் போது தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தும் பொழுது இந்த இடத்துல இரண்டு பொருள் போல தோன்றுகிறார். சாமி அம்பாளாக தோன்றும். அத்வைத சம்பந்தம், பிரிப்பிலா சம்பந்தம், சொத்த அத்வைதம் நம்ம இல்லையா? அப்போ சரி இரண்டு அப்படிங்கும் பொழுது ஸோ அப்போ சாமி அம்பாளி தனித்தனியாக பேசுறதுலாம் ரெண்டு பேர் இருக்காங்க போல இருக்கு ஆதியிலேன்னா. அப்போ ஆதியிலே ரெண்டு கிடையாது, ஒன்று தான். அவர் திருவருளும் அவர் வேற வேற இல்லை. அதனால இரண்டு அன்றுனார். ஒன்றன்றுனா இரண்டுன்னு அர்த்தம் ஆகுது, இரண்டு அன்றுனா ஒன்றுன்னு அர்த்தம் ஆகுது. அப்போ ஒன்றாகவும் இருக்கிறார், இரண்டாகவும் இருக்கிறார். அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் நமக்கு இல்லையா? அதனால அடுத்தது இப்போ உளதன்றுனார். உளதன்றுனாக்க உளது அன்றுனா அப்போ இருக்காததுன்னு அர்த்தம் இல்லையா? இன்மையை குறிக்கிறது. உளது அன்றுனா இன்மைன்னு அர்த்தம், இல்லாத சொல்லிக்கிறது. அப்போ இல்லை, அவர் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இளது அன்றுனா இருக்காருன்னு அர்த்தம். நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? அப்போ ஒரு இல்லாத பொருள் போலவும் தோன்றுகிறார், இருக்கிற பொருள் போலவும் தோன்றுகின்றார் அப்படின்னு அர்த்தம் ஆகுது. அது இல்லாத பொருள் போல தோன்றுவதற்கு காரணம் என்னன்னா அவர் காட்சிக்கு வசப்படாததான் காரணம். இல்லை, காட்சிக்கு வரமாட்டார். இந்திரிய காட்சிக்கே சாமி விடுவாரா? வரமாட்டார். ஏன் வரமாட்டார்? தத்துவத்தை கடந்திருக்கிறார். சரி, வெரி குட் வெரி குட். வேற ஏதாவது அர்த்தம் அப்படி சொல்லலாம் அதுக்கு? இந்திரிய காட்சிக்கு சாமியா வசப்பட மாட்டார் அப்படின்னா இந்திரியங்களால பார்க்க, பொறிகளால பார்க்க. என்ன சொன்னீங்க? வரையறுக்குள்ள. வெரி குட் வெரி குட். சரி, கரெக்ட். நீங்க சொன்னது கரெக்ட். நீங்க சொன்னது கரெக்டா. அதுக்கு எக்ஸாக்டா எப்படி சொல்லுவீங்க அது? வெரி குட் வெரி குட். மாயா கருவிகள் இந்திரியங்கள் வந்து மாயா காரியமானது இல்லையா? மாயா காரியமான கருவி கூட்டத்தை வைத்து விட்டு சாமி அடி பார்க்க முடியும். இதுக்கு தான் வசப்பட மாட்டாங்க. இதான் நீங்க ஒரு வரையறுக்குள்ள வர மாட்டீங்கிறீங்க. திருவருளால தான் சாமி தரிசனம் கொடுக்குறாருன்னா அப்ப கரணம் என்னவாயிடும்? பதிகரணமா இருக்கணும். அப்ப பசுக்கரணத்துக்கோ அல்லது பாசக்கரணத்துக்கோ அது வசப்பட மாட்டார். வைக்கும் போறீங்களா? ஸோ அப்ப ஏன் நம்ம கண்ணுக்கு அப்ப தெரிய மாட்டாருன்னா இதுதான் காரணம். இப்ப தெரியாததுனாலே அவர் இல்லாத பொருளா? ஆகாய தாமரை மாதிரி, முயல் கொம்பு மாதிரி அவர் இல்லாத பொருள் அப்படின்னு கணக்கு பண்ணலாமான்னா கணக்கு பண்ண முடியாது. ஏன்னா அவர் இருந்ததை ஏற்கனவே பார்த்துருக்காங்க நிறைய பேர். அனுமான பிரமாணத்தில் இது உரை பிரமாணத்தை அவர் இருந்ததை பார்த்தவங்க இருக்காங்க. அனுமானத்தில் பார்க்கலாமா சாமியை? அனுமான பிரமாணத்தை பார்க்கலாம். எப்படி பார்ப்பீங்க? எப்படி சொல்லுவீங்க அதை? உணர்வுபூர்வமாக உணரக்குள்ள சாமியோட தன்மையான உணர்வு, சிவமாம் தன்மை வரக்குள்ள நம்ம அனுபவ காட்சி இல்லை. நீங்கள் வேற நான் கேட்குறது அனுமானத்தினால சாமியை பார்க்கறது எப்படின்னு கேட்குறேன். தெரிஞ்சது தான். இப்போ நான் சொன்னேன்னா ஆகாமிங்க. அதான் அனுமான பிரமாணத்தில் சாமி எப்படி பார்ப்பீங்க? அதுக்கு என்ன அர்த்தம்? அனுமானம்னா என்னங்க? அதான் நம்ம கருதுறது. என்னத்தை வச்சு கருதுவீங்க? சாமி இருக்காரு இல்லைங்க, எதை வச்சு கருதுவீங்க?
இயக்கங்கள்னா வெரி குட் வெரி குட் வெரி குட். அது எப்படி சொல்லுவீங்க? உடலுங்கிற இடத்துல உலகம், உலகத்தை பார்த்து அனுமானிக்கணும் அதானே. அவையே அது இல்லை இந்த முதல் சூத்திரம் என்னது? அவன் அவள் அது எனும் மூவினை மீன் உலகம் இல்லையா? உலகத்தை பார்த்து தானே அனுமானிக்கிறாங்க. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, எதை பார்த்து? தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உலதாம் அந்த மாதிரி என்மனார் புலவர். அதானே அனுமானம். 3 அளவைகளாலும் சாமி பார்க்கலாமான்னா காட்சிக்கு பிரமாணத்துக்கு உட்பட மாட்டார், தெரிஞ்சு போச்சு. உரை பிரமாணத்துக்கு தெரியும், ஏன்னா பார்த்தவங்க சொல்லிட்டாங்க, தெரியுது, ஐதீகம்னு தெரியுது. இப்போ அனுமான பிரமாணம் தான் நமக்கு சாஸ்திரமே. சுஞான போதம்ங்கிறது எதை பசுக்கிறது? அனுமான பிரமாணத்து மூலமாக தானே கட்டமைக்கிறாரு. இந்த உலகத்தை பார், இது மூவனமையாக இருக்குது, தோற்றியே திதியே ஒடுங்கி மலத்து உலதாம் அந்த மாதிரி என்மனார் புலவர். அதனால இந்த உலகத்தை பார்த்தா 3 விதமாக இருக்குது. அது ஆண் பெண் அது என்கின்ற 3 இருக்குது. அதேமாரி தொழிலும் இங்கே தோற்றம் திதி சங்காரமாக 3 இருக்கிறது. அப்போ சங்காரத்தை பேசும்பொழுது தோற்றத்தை சங்காரத்தை செய்பவன் தான் தோற்றகர்த்தாகவும் சித்தகர்த்தாகவும் இருப்பான் அப்படின்னு சொல்லி சங்காரகர்த்தாவே முதல்னு சொல்லி நம்ம இப்போ இது எல்லாமே என்னது தான்? அனுமானம் தானே. ஸோ அனுமானத்தினால சாமி எப்படி பார்க்குறதுன்னா உலகத்தை பார்த்து கண்டுபிடிக்கணும். உலகம் தான் அதுக்கு ஏது, உலகத்துடைய தோற்றம் தானங்க ஏது. சாமி இருக்காரு அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்க, உடம்புன்னு நீங்கள் அதான். ஸோ உடம்புல நடக்குதுங்க, இது என்னோட கண்ட்ரோலில் இல்லைங்க. அப்போ இன்னொருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறாரு இல்லையா? இப்போ நம்ம உடம்பு கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கும் அப்படின்னாலே அதுவே நம்ம கண்ட்ரோலில் இல்லையே. நம்ம குறைக்கணும், நமக்கு அது பிடிக்கல, அது வேணான்னு நினைக்கிறோம், ஆனால் முடிக்க முடியலையே. அது சொல்லலையே, நாங்கள் ட்ரை பண்ணாமலாம் இருக்கோம். ஆமாம், அதுவும் உண்மைதான். நமக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் திரும்ப உட்காந்து ஏறிடும். ஸோ அது சில பேர் ஸ்லிம்மாகவே இருக்காங்களா, அவங்க ஸ்லிம்மாகவே இருக்காங்க, அதுமே இருக்க முடியாது. அப்படியா? முயற்சியுடைய நிகழ்ச்சி அடையாது எப்போதும் அப்படின்னு அதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். உண்மையாக முயற்சியே பண்ண எப்படி இருக்க முடியும்? ஈவன் அது நம்ம விருப்பப்படி இல்லையேங்கிற முயற்சி பண்ணால் கிடைக்குது, ஆனால் நம்ம விருப்பங்கிறது அங்கே செயல்படுத்தப்படலை இல்லையா? அது கூட அவ்வளோ முயற்சி பண்ணுவோம், ரிசல்ட்டு அது கூட சாமி தான் முடிவு பண்ணி ஆகணும். ஆமாம், ஸோ அதுதான். ஆனால் உள்ளபடியே உடம்பு கண்ட்ரோல் குறைக்கிறதுங்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம மனசு தான் அது காரணமே. நம்ம முடிவு பண்ணிட்டா கண்டிப்பாக குறைச்சிடலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். சாப்பிட்றது அதுக்கேற்ற உழைப்பு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்துடும். உட்காந்து அது ஃபாலோ பண்ண முடியாது தான், ஏன்னா பசிக்குமே அடுத்தடுத்தது இல்லையா? பசிக்கும் போது உள்ளே போட்டு தானே ஆகணும். பசிக்கு ஏதாவது போட்டு தான் ஆகணும். பசிக்கும் போது வாய் என்ன பண்ணும்? இட்லி சட்னி தான் சாப்பிடணும் போல இருக்கும். அப்பா சார் தான் வேணும்னு கேட்கும். அப்போ வேறு வழியில் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு இல்லைன்னா சொல்கிற பேச்சை கேட்காது. அதனால தான் போயிடுது அது. அதனால சுவை இல்லையா, சுவைக்கு தான் அது அடிமையாகிடுறோம். சாமி அங்கே தானே நமக்கு வேட்டை வைக்கிறாரு. புலன் தானே நமக்கு அடிப்படை நம்மளை கீழே தள்ளுறதே புலன்கள் தானே எல்லாத்துலேயும் இருந்தோம். அதனால் அப்போ அந்த இருக்காரா இல்லையாங்கிறத எதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்? அனுமானத்தினால தெரிந்து கொள்கின்றோம்னு பார்க்க வந்தோம். அப்போது இவர் சாமி வந்து உள்பொருள் தான் அப்படிங்கிறத எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? நமக்கு சாமி இந்த கன்றுக்குட்டி பசுவினுடைய கொம்பு போல் அவர் சூக்ஷமான நிலையில் இருக்கிறாரு. அது உரிய காலத்தில் வெளிப்படுவார். அது அரிய காட்சியர்னு சொல்லுகிறார் ஞானசம்பந்த பெருமானார். அரிய காட்சியராய் தமது அங்கை சேர் எரியரு அப்படின்னார். எருகந்து எருவரு ஆயினும் பெரியர் அப்படின்லாம் சொல்கிறார். அதனால் அரிய காட்சி சாமி. அப்போது அவர் உளதன்று இளதன்றுன்னு அதுதான் அர்த்தம். கண்ணுக்கு தெரியாததுனாலே அவர் இல்லாத பொருளும் கிடையாது. அப்போது உளதன்றுனா எப்பொழுதும் தோன்றிக்கொண்டே இருக்கிறது, தோன்றிக்கிட்டே இருக்க மாட்டார். அப்போ அவருடைய தன்மை என்ன போய்டும்? அது மரியாதை எல்லாம் போய்டும் இல்லையா? அதனால் அப்படி சொல்லுகிறார். நன்றன்று தீதன்று அப்படின்னாலும் இது என்ன சொல்லி கொண்டுறோம்போ, அவர் நல்லவர் போல் நல்லவர் தான், முழுக்க முழுக்க நல்லவரா சாமி அப்படின்னா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அவர் நல்லவரா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையா? கொஞ்சம் கருணை இல்லாமல் நம்மளை சில நேரத்தில் வச்சு செஞ்சிருவார் இல்லையா? அப்போ அந்த இரக்கம், அது இரக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் இல்லையா? பார்க்கில் பரிவேயாகும் அப்படின்னு சொல்லுகிற சித்தியார். இதை எல்லாமே இதில் என்னது தானே? அப்போ சாமியை பொறுத்தளவுக்கு நம்ம மீது வைத்த கருணை தான் இல்லையா? நிக்கிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் பண்ணி அக்கிரமத்தினாலே அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி இக்கிரமத்தினாலே ஈண்டு அறம் ஏற்றிட என்பான் அப்படின்னாரு. அதனால் பார்க்கில் எல்லாம் பரிவையாகும், எல்லாம் மீது வைத்த கருணை தான். அம்மா அப்பா அடிக்கிறது மாதிரி தான். தந்தை தாய் தன் மக்கள் தன் சொல்லாற்றின் வந்திடாவிடின்
தீய வளாரினால் முறுக்கி தீய பந்தமும் இடுவர் பார்க்கில் பரிவையா பாட்டு. அம்மா அப்பா கட்டி போட்டு அடிக்கிறாங்க, உடனே அதுக்காக கேஸ் கொடுத்துடலாமா போலீஸ் ஸ்டேஷனில் போய் இல்லையா, அவன் திருடி இருப்பான் அதனால் கட்டி போட்டு அடிக்கிறாங்க, அதுக்காகத்தான். ஸோ நம்மளையும் சாமி என்ன பண்ணுறாரு, ஈண்டு அறம் ஏற்றிடு அப்படின்னு காட்டுறாரு, நல்லது செய்கிறதுக்காக செஞ்சார். அதனால் அவர் நல்லவர் போலையும் கெட்டவர் போலையும் நமக்கு மாறி மாறி தோன்றுகின்றார். உனக்கு கருணையாக கிடையாதா அப்படின்லாம் கேட்குறோம் சாமியை பார்த்து. கருணையே இல்லையா கேட்குறோம். அவர் கருணையினால தான் செஞ்சுட்டு இருக்காரு, நமக்கு தெரியாது, ஏன் செய்கிறாங்கன்னு தெரியாதுல்ல. அதனால் இப்போ காது சின்ன பிள்ளைல காது குத்தும் போது அம்மா அப்பா பார்த்து வேணாம்னு அழுகுறோம். சரி போய் இது அழுகுது குத்தாமே விட்ருவோன்ட்டாங்க, அப்போ கஷ்டப்படுவோம். சரி எல்லாரும் காது தோட்டு போட்டுறேன் நம்மளால் போட முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க இல்லையா. அப்போது அது சில விஷயங்களை அடித்து தான் காட்டணும், அழ வச்சு தான் காமிக்கணும், அப்போ தான் புரியும். இல்லைன்னா உயிர் அனுபவப்படாது இல்லையா. கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காதுங்க, நல்லா தெரிஞ்சு கஷ்டப்பட்டாதான் அது நிலைக்கும். நம்மக்கிட்ட தங்குறோன்னா அதோடைய வழி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அட்லீஸ்ட் குறைந்தபட்சம். அது இல்லைன்னா அதோடைய பயனே நமக்கு தெரியாது, எளிதாக கிடைச்சுன்னா தெரியாது. அதனால் சாமி சில விஷயங்கள் அனுபவத்தை படுத்தி தான் கொடுப்பார். அதனால் நன்றன்று தீதன்று நான் அன்று நின்ற நிலை என்றுன்னார். நான் அன்றுனா நான் கிடையாது என்றைக்குமே, ஏன்னா பிரம்மமானது ஆன்மாவாக ஆக முடியாது, என்றைக்கும் தெரியும். அது பிரம்மான்மவாதின்னு சொல்லி சிவஞான போதத்தில் மறுக்கப்படுகிறது, கிறிஸ்தியாரில் மறுக்கப்படுகிறது. பிரம்மமே ஆன்மான்னு சொல்லி ஒரு குரூப் இருக்காங்க, மாயாவாதிகள். பிரம்மம் தான் மாயத்தில் மயங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால அவங்கள மாயாவாதின்னு சொல்லிக்கொண்டோம். பிரம்மம் எப்படி ஆன்மாவாக ஆகாதுன்னா, பிரம்மம் அறிவிக்கப்படாமலே எல்லாவற்றையும் அறியக்கூடிய தன்மை உடையது. ஆனால் உயிர் அப்படி இல்லை, அது அறிவித்தால் தான் அறியக்கூடிய குறையறி உடையது, அதனால் அது இல்லை. அதனால் நான் அன்று நின்ற நிலை என்று அப்படிங்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய நிலை தான் அவருடைய உண்மையான நிலையா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. இது தடஸ்த கோலத்தை சொல்கிறது. தடஸ்தத்தில் சாமி எப்படிலாம் இருக்கார், அதுதான் அவருடைய வடிவம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்களே, அது இல்லை. அம்மையார் என்ன சொல்கிறாங்க, அன்றும் தான் உருவம் என்றும் தான் நும்பிரான் உருவம் என்பார்களுக்கு என்னுருவம் என்பேன்னு அம்மையாரை கேட்டாங்க. அதனால் இதுதான் அவருடைய உருவம்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ண முடியாது, இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் நீ என்று நின் அறிவும் அன்று, இந்த இடத்துல நீ என்று நின் அறிவும் என்பது குருநாதருடைய உபதேசம். அது நீ என்று நானா, அப்போ நீயா சொன்னவர் அந்த இடத்துல குருநாதர், இந்த பாட்டை சொல்கிறவர் அவர். நான் நீனா கேட்குற நாம, நீ என்று நின் அறிவும் அன்று, உன் அறிவு தான் பிரம்மம், ஏன்னா அப்படி குறிப்பு இருக்கிறாங்க. அந்த கரணமே ஆன்மா, உயிர்கள் உலகத்தை இயக்குது, அதுதான் உயிர் அப்படின்னு இயக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. சூக்ம தேகமே உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. இதே மாதிரி நம்முடைய அறிவு தான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதனால் நீனுடைய அறிவும் கடவுள் இல்லை சொல்லி அன்று தலை என்று அடி என்று தான்னார். தலையும் இல்லை முடிவும் இல்லை, தெரிஞ்ச விஷயம் தான். நமக்கு சாமிக்கு முதல் முடிவும் இல்லை, ஏன்னா ஆதியும் அந்தமும் இல்லை, அரும்பெரும் சோழி. நீனா நம்மளை பார்த்து நீன்னு சொன்னார்னா சொன்னவர் குருநாதர். அப்போ நான் சொன்னது தன்னை சொல்லிக்கிட்டது, அவர் தான் குருநாதர். நீ என்றுன்னு கேட்ட சீடனை பார்த்து சொல்கிறார், நீயும் இல்லை நானும் இல்லைன்னார். சொன்னது இந்த ஆச்சாரியர் இல்லையா, அதெல்லாம் சொல்லியிருக்காரு. விளக்குதா பாட்டு? அர்த்தப்பட்டு போகலாமா? இன்னும் கொஞ்சம் வேகமாக போயிடும் பாட்டெலாம் இல்லை, பாட்டே வேகமாக போயிடும். அவ்வளோ ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியுது பாருங்க. சொன்ன உடனே சரசரன்னு எல்லாம் தலையாட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. ஆமாம் ஆமாம் சார், அதான் சார், அதான் கரெக்ட். இல்லை தெரிஞ்சு தான் ஆட்டுறீங்க, தெரியுது. நீங்கள் சொன்னால் சரிதான் சார், கரெக்டு சார் அப்படின்னு நீங்கள் ஆட்டிருந்தீங்க சரியா. அதனால் 59வது பாட்டு, செய்யா செயலை அவன் செய்யாமை கண்டதனை செய்யா செயலில் செலுத்தினால் எய்யாதே மாணவக அப்பொழுதே வாஞ்சை கொடி வளர்க்கும் ஆணவமும் அற்றது அறி அப்படின்னார். என்னது அப்படியே பட்டிருக்கு? எந்த இடத்துல இருக்கு? எத்தனை வரி இது? செய்யா செயலைய அப்படின்னு இருக்க கரெக்டு தானே? செய்யா செயலை அவன் செய்யாமற் அப்படி பாட்டு இருக்கா? இந்த செய்யாமை கண்டதனை இது பாடபேதம். இப்போ நாங்கள் கண்டதனை தான் நடத்திருக்கோம் ஏற்கனவே, அதில் அதே வச்சுப்போம். பாடபேதம் இருக்கு, அது வச்சிருக்காங்க. இத்தால் அறியினாரா? கொடி வளர்க்கும் மாணவமும் வாஞ்சை கொடி வளர்க்கும் மாணவமும் அற்றது அறியினர். பொருள் மாறல, அற்றது அறியினர். சரி, இது பொருள் பார்ப்போம் ஃபஸ்ட்டு, அதுக்கு பிறகு வேணால் பொருத்தி பார்ப்போம். செய்யா செயலை அவன் செய்யாமை. செய்யா செயல்னா நாம் செஞ்சதை தான் நாம் செஞ்சுன்னு சொல்லலாம். நம்ம செய்யாத நாம் செஞ்சோன்னு சொல்லிக்கலாமா? உலக விஷயத்துல அது சொல்ல முடியாது. நான் தாங்க செஞ்சேன் அப்படின்னா திருப்பான் செஞ்சவன் பார்த்து நம்மளை பார்த்து இல்லையா. அப்போது அந்த உலகத்தை எல்லாத்தையும் செய்கிறது யார்? சிவபெருமான். ஆனால் நாம தான் அதுக்கு எல்லாத்தையும் கருத்திருத்துவம் போல் கஷ்டப்படுறனே, எப்படி நடக்குது, செய்கிறமே, இப்படி பண்ணுறமே நமக்கு கருத்திருத்துவம் கண்டிக்கிறது, தற்போதம்னு பேர். அதுதான் செய்யா செயல் இல்லையா.
செய்யாச் செயலை அவன் செய்யாமை கண்டு. அவன் செய்யாமை கண்டுனா நாம தான் அந்த இடத்துல அவன்கிறது நம்மளை குறிக்குது. செய்யாச் செயலை அவன் செய்யாமை கண்டு, அதாவது இறைவனாலே செய்யப்பட்டதை நீ செய்ததாக கருதி கொள்கிறாயா, அப்போ நீ செய்யாதது தான் இந்த உலகம். அப்போ நீ செய்யாத உலகத்தை நீ செய்ததாக கருதி கொள்வது, அதாவது உலகத்தை செஞ்சாலும் மனுஷன் யாரும் நினச்சிக்க மாட்டாங்க. இந்த இடத்துல சொல்லுவது எதுன்னா நம்முடைய தற்போதத்தை தான். இப்படி தான் செஞ்சாங்க அவங்களுக்கு, அதனால தாங்க அப்படி இருக்காங்க. நான் அன்றைக்கி மட்டும் அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் உள்ளன்னு வச்சிங்க, அவ்வளோதாங்க, இன்றைக்கி அவர் இருப்பாரா என்னன்னு தெரியாதுங்க. இப்படிலாம் பேசிக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லையா. நம்மளே முதல்ல ஆஸ்பத்திரியில் விடாத அளவுக்கு வச்சிருக்காரு கொண்டு போய் இல்லையா. அதை யோசிக்காமல் நாம் கொண்டு போய் இன்னொருத்தனை விட்டு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கருத்திருத்துவம் சாமிக்குரியது என்பது எண்ணாமல் நாம் செய்ததுனால தான் அது உலகமே நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். நாம் இருந்தாலும் இல்லைனாலும் உலகம் எங்கேயும் ஒன்று தான் இருக்க போகுது, ஒன்றும் மாற்றம் கிடையாது இப்போ இல்லையா. நீரில் மூழ்கி நினைவது ஒழிந்தாரேன்றான், அவ்வளோதான் சொல்லிட்டார் சாமி இல்லையா. இன்றைக்கி ஒரு நாள் போயிட்டோன்னா அவ்வளோதான், அடுத்தது 2 நாள் 3 நாள் 1 வாரம் அவ்வளோதான். அதுக்கு பிறகு 1 வருஷம் கழித்து தான் நினைவு நாளே ஞாபகம் வச்சுப்பான். இப்படி தான் உலகம் இருக்கிறது. அதில் இந்த இடத்துல நம்ம கருத்திருத்துவம் எங்கே இருக்குது? இப்போ நம்ம உடம்பளவுலேயே நம்ம கருத்திருத்துவம் இல்லை, நம்மளுடைய செயல்களுக்கே நம்ம கருத்திருத்துவம் கிடையாது இல்லையா. நாம் இதை செஞ்சு முடிக்கணும்னு ஒரு ஆசை பண்ணி சங்கல்பம் பண்ணுறோம், அதுவே முழுசாக முடிக்க முடியுதா பார்த்தா முடிக்க முடிய மாட்டேது இல்லையா. ஃபைனலைஸ் ஆக மாட்டேது. காரணம் நம்முடைய வினையாக இருக்குது. ஸோ இவ்வளோ பேர் அதில் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இப்போ நாம் எங்கேருந்து செஞ்சோன்னு நினைக்கிறது எதையுமே செய்ய முடியாது இல்லையா. அப்போது செய்யாச் செயலை அவன் செய்யாமை, நாம் செய்யாமல் இருக்கோங்கிறத முதல்ல கண்டுக்கணும். இந்த உலகத்தை நாம் கர்த்தா இல்லைங்கிறத கண்டுபிடிச்சி கண்டு அதனை செய்யாச் செயலில் செலுத்தினால், செய்யாச் செயல்னு 2வது வருது திருவருள். 2வது வரியில் வரல செய்யாச் செயல், அது திருவருள். திருவருள் அதில் செலுத்தினா, உன்னுடைய எண்ணத்தை அதில் செலுத்தினா, எய்யாதே மாணவா நீ ஏமாற்றப்பட மாட்டாய், அல்லது உனக்கு தாழ்வு உண்டாகாது, உனக்கு கஷ்டம் உண்டாகாதுன்னு சொல்கிறார். அதானே செய்ய வேண்டியது நம்ம. இப்போ நீ இதை எப்போ செஞ்சியோ அன்னைக்கே என்ன ஆகிடும், உனக்கு ஆணவம் இல்லாமல் போகுங்கிறது பாட்டோடைய முடியும். அது என்ன சொல்கிறார்? வாஞ்சை கொடி வளர்க்கும் ஆணவம்னார். ஆணவத்தை பற்றி அறிமுகப்படுத்துகிறார் அந்த இடத்துல இல்லையா. வாஞ்சை கொடிங்கிறது நமக்கு ஆசை உண்டாக்குறது. உயிருக்கு ஆசை ஆணவத்தினால தான் உண்டாகுது. இது ஆணவமலத்துடைய காரியப்பாடுன்னு சொல்லி கொண்டுறோம். இது ஆணவமலத்துடைய காரியப்பாட்டும் பொழுது அதோடைய சக்திக்கு பேர் என்ன? ஆவாரகம். அதோனியாமிகா சக்தி. கீழ் ஆவாரகம்னா அது காரண நிலையில் ஆணவமலை எல்லாவற்றையும் மறைச்சிருக்கிறது. கேவல நிலையில் மறைச்சிருக்கிற தன்மைக்கு பேர் ஆவாரகம். சகல நிலையில் மறைச்சிருக்கிறதுக்கு பேர் அதோனியாமிகா சக்தி. சாமி இப்போ மாயையை கொடுத்துட்டார் இல்லையா கையில், இதை கீழ்மையில செலுத்துகிறோம்ல. கீழான உலகத்தை பார்க்குறோம், உடம்பை வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது செய்கிறோம். சிவபெருமானம் நோக்கி போகாமல் வேறு ஏதாவது விஷயங்களை இன்ப நுகர்ச்சி அனுபவிக்கிறதுனால கீழ் நோக்கி செலுத்தக்கூடிய சக்தி அதோனியாமிகா சக்தி. பர்ஃபெக்டாக சொல்கிறீங்க எல்லாரும், சந்தோஷமாக இருக்குது. அதனால் செகண்ட் இயருக்கு அதனால சொல்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் இயர் இப்போ தான் படிச்சுட்டு வந்தீங்க, அதனால இல்லையா? அதாவது காய்த்த மரம் தான் கல்லடி படும். நல்லா படிக்கும்போது அவங்கள தான் இன்னும் என்கரேஜ் பண்ணி இன்னும் வேலை வரணும். அப்போ நல்லா படிக்கிறோன்னா நம்ம படிச்சிட்டோங்கிற எண்ணம் வந்துடும். அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை. அப்போ பாஞ்சை கொடி அப்படிங்கிறார். ஏன்னா ஆணவமலத்தினுடைய காரியப்பாட்டில் உயிருக்கு 7 விதமான 8 வெரி குட் 8 விதமான காரியப்பாடு நிகழ்கிறார். அது என்னது? அது மதம் 7 8 இது 7 தானா? 7ங்கிறாங்க அவங்க. சரி, ஃபைனலைஸ் பண்ணிக்கிறது. அது என்னென்னது? மோகம் மதம் அப்படின்னு சொல்லி வரும். அதில் இல்லையா, மோகத்தை உண்டு பண்ணுவது, மதத்தை உண்டு பண்ணுவது, ஒரு பொருளை நினச்சி நம்ம விருப்பம் இருக்கோ இல்லையா, தேவையில்லையா ஆசைப்பட்டுறது, அது நம்ம கிடைக்கலையே நினச்சி கஷ்டப்படுறது, அப்புறம் அது நமக்கு விருப்பமானதுன்னு நினச்சி அதை சந்தோஷப்படுறது, அது நம்மளோட எழுந்து போகும்போது வாட்டம் அடைகிறது, கவலை. அதே தான் புளிசாதான் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மாட்டுறதாங்க. அது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை. இந்த இதுக்கு போனீங்களா? இங்கே ஒரு திருப்பதி கோயில் ஒன்று இங்கே வந்துடுறாங்களே, ஏன் தெரியும் போனீங்களா இல்லையா? அவங்க போனீங்கன்னா புளிசாதம் கொடுக்குறாங்க. நல்ல காரமாக இருக்குது. ஆனால் செம காரம் அது. அதான் கிடைக்காது. ஆமாம், நல்லா நான் போயிருக்கேன். புளிசாதம் 2 டைம்ஸ் போயிருக்கேன்.
ஏதோ ஒன்று வச்சு டிசைன் பண்ணி அவ்வளோதான். அதுக்கு தான் அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டா பேர் ஞாபகம் வந்துடும். அதோனால கீழ்மை இல்லையா, அதனை கீழ். அப்போ கீழ்மையில் செலுத்துது ஒரு பொருளை சாமி கருவி கொடுத்ததுக்கு பிறகு கீழ்மையில் செலுத்தக்கூடிய சக்தி அதனால் அதோ ஞாபகம் இருக்கு. ஸோ அதனால இது சகல நிலைன்னு வச்சுக்க வேண்டியது. ஆமாம் ஆமாம். இந்த இதில் கூட அந்தர்பாவித சக்தி, அந்தர்பாவிதம். அந்தர்பாவின்னா மறைஞ்சு நிற்கிறதுன்னு அர்த்தம். அந்தர்யாமி அப்படிங்கணும் இல்லையா, மறைஞ்சு நிற்கிறது, செயல்படாமல் இருக்கும் அப்படின்னு. இதில் கூட அதை சொல்ல வந்து அதை மாற்றிட்டாங்க அந்த விஷயம். ஒப்பிலியப்பன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? திருநாகேஸ்வரம் ஒப்பிலியப்பன் கோயில், திருமால் கோயில் தான் அது. அங்கேயும் புளிசாதம் கொடுப்பாங்க. அதில் வந்து உப்பே இருக்காதுங்க, ஆனால் செம டேஸ்டாக இருக்கும். ஆமாம். என்னது இல்லை சொல்கிறீங்க? அவர் பேர் வந்து ஒப்பிலியப்பன். அவரை வந்து உப்பிலியப்பன் ஆக்கி அவருக்கு உப்பு போடாமல் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு கதை வேற வச்சுக்கிட்டாங்க. அது ஒரு மார்க்கண்டேயருக்கு மகளாக திருமால் பிறந்திருந்தாங்களாம். அவரை போய் பொண்ணு கேட்டிருக்காரு திருமால், என் பொண்ணுக்கு உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாது, வேற போய் கேட்குறியான்னாராம். அவர் பரவாயில்ல நான் உப்பு இல்லாமலே சாப்பிட்டுக்கிறேன்ட்டாராம். இவங்க ஏற்படுத்திக்கிட்ட விஷயத்துக்கு எப்படி ஒரு கதை உண்டாக்கி பாருங்க அப்படி சொல்லிட்டா. புளிசாதனால இந்த உப்பு புளி தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அந்த கோயிலில் பாருங்க உப்பே இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் புளிசாதம். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே கைப்பக்குவம் தான். சரி, அதனால் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கோம்? அந்த ஆணவத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஆணவத்தினுடைய காரியப்பாடு அது வாஞ்சைங்கிறது இந்த விருப்பத்தை சொல்வதனாலே வாஞ்சை கொடி வளர்க்கும். இதே விஷயத்தை ஞாபகம் வச்சிங்க. அவங்கள திரும்பி நான் கேட்பேன், இந்த ஆணவம் கொடி வாஞ்சை இது எல்லாமே திரும்ப ஒரு பாட்டில் வரப்போகுது அப்படியே. அப்போ சொல்கிறீங்களான்னு பார்க்குறேன். அப்பொழுதே வாஞ்சை கொடி வளர்க்கும் ஆணவம் அற்றது அறியினர். அப்போ என்ன பண்ணணும்? நாம் செய்த செயலை மட்டும்தான் நம்முடைய செயலாக கொள்ள வேண்டும். அது கூட நம்முடைய செயல் கிடையாது. அப்படி இருக்கும்போது உலகத்துடைய கருத்துவத்தை நமக்கு எண்ணிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொன்னார். அது நினைத்த மாத்திரத்திலே வாஞ்சை கொடி வளர்க்கும் ஆணவம் அற்றது அறி. அன்னைக்கே அது போக ஆரம்பிச்சிடும்னு சொன்னார். அடுத்தது 60வது பாட்டா, ஏதேனும் காலமுமாம் ஏதேனும் தேசமுமாம் ஏதேனும் திக்கு ஆசனமுமாம் ஏதேனும் செய்தால் ஒருவனுமாம் செய்யா செயலதனை செய்யாமை செய்யும் பொழுது அப்படின்னார். என்ன சொல்கிறார்? ஜீவன் முக்தர்களுக்கு என்ன மாதிரியான தன்மை இருக்கும்? இந்த திருவருளை விட்டாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் என்ன தன்மைங்கிறத இந்த பாட்டில் வர்ணிக்கிறார். அடுத்து ஜீவன் முக்தர் கிட்டத்தட்ட போயிட்டார். அது கடைசியாக திருவேந்தத்தை சொல்லி ஞான நடனத்தை சொல்லி கடைசியில் பாட்டு முடிச்சுவார். அதான் நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோமே. நம்ம கலெக்டர் பாட்டு மொத்தம் எத்தனை பாட்டு? 100 இருக்கா? இன்னும் எத்தனை பாக்கி இருக்கு? 40 இருக்கா? 60க்கு தான் வந்திருக்குமா? சரி பார்ப்போம். அநேகமாக அடுத்த வகுப்பில் முடிக்கலாம். அடுத்து என்ன வகுப்புக்கிறோமோ அதில் திருப்பதி பண்ணி நிறைவாகும்னு நினைக்கிறேன். இதில் என்ன சொல்கிறார்? அவங்களுக்கு காலம் கிடையாது. யாருக்கு? ஜீவன் முக்தருக்கு காலம் கிடையாது, தேச விசாரணை கிடையாது, திக்கு கிடையாது. ஏதேனும் செய்தால் ஒருவனுமாம் செய்யா செயலதனை செய்யாமை செய்யும் பொழுது அப்படின்னார். செய்யா செயல் என்பது ஐந்தொழில குறிக்குது, செய்யாமை செய்தல். அதனால் தான் கர்த்தா என உணரும் ஜீவன் முக்தர் அப்படி யாரும் இல்லை அப்படின்னார். அதனால ஏதேனும் செய்தால் ஒருவனுமாம் செய்யா செயதலனை செய்யாமை செய்யும் பொழுது, செய்யா செயலாகிய இந்த உலக கர்த்திருவத்தை தான் செய்யாத பொழுது அப்படி ஜீவன் முக்தருக்கு தான் இருக்கும் இல்லை. கீழே பார்த்துருவோம் அந்த பாட்டுடைய அர்த்தம் என்ன? செய்யா செயல்னாலே தான் செய்யாத செயலை தான் செய்வதாக எண்ணுவது நம்மளுடைய வேலை. ஜீவன் முக்தருக்கு தான் செய்யாத செயலை தான் செய்யாதது தான் நினச்சிக்கிறது. இது எல்லாமே சாமி தான் காரணம் நினைக்கிறவர். அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும்? என்ன நடக்கும்? ஏதேனும் காலமுமாம் ஏதேனும் தேசமுமாம். அவங்களுக்கு காலதேச வர்த்தமானங்கள் கிடையாதுன்னு. இதை பற்றி சித்தியாரில் ஒரு பாட்டு இருக்குது, அதை பற்றி பேசினாதான் அந்த பாட்டுடைய அர்த்தம் நல்லா தெளிவாக புரியும். ஞானமதில் ஞான நெட்டை உடையோருக்கு. இப்போ ஞானத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் தெரியுதா? நல்ல சிவ யோகம், நல்ல சிவ ஞானம் அதாச்சு ஞானத்துக்கு. திருவருளை விட்டு ஞானத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ விளக்கம் புரியுதா? அப்போ ஞான நெட்டை அடைந்தவருக்கு என்ன பண்புங்க அப்படின்னு கேட்க சொல்கிறார். இது வந்து சித்தியாரில் 284வது பாட்டு, ஞாலமதில்னு தொடங்குற பாட்டு. ஞாலமதில் ஞான நெட்டை உடையோருக்கு நன்மையோட தீமையில்லை, நாடுவது ஒன்றில்லை. எழுதிக்கிறீங்களா? அப்படி வேணாம், முழுசா வேணாம், பெரிய பாட்டு. பாட்டை நான் படிக்கிறேன், நீங்கள் புரிஞ்சுங்க. படித்தாலே புரியும் உங்களுக்கு. என்னென்ன இல்லைங்கிறாரு பாருங்க. ஞான நெட்டை உடையவர்களுக்கு நன்மையோடு தீமையில்லை, நாடுவது ஒன்றில்லை. அவர்களுக்கு விருப்பம் ஒன்றும் கிடையாது. சீலம் இல்லை, ஒழுக்கம் இல்லைங்கிறார். ஒழுக்கம் இல்லைன்னா வெளி உலகத்துக்கு பார்த்தா அவங்க ஒழுக்கத்தோடு நடக்காதவங்க போல தெரியும். உள்ளுக்குள்ளே இருக்கும் அக ஒழுக்கமும் இருக்கும். வெளி உலகத்தை பார்த்தா அவங்க என்ன இப்படி இருக்காங்களேங்கிற மாதிரி தோன்றும். அவ்வளோ நடந்தது.
தவம் இல்லை. ஏன்னா சுந்தரமூர்த்தி சாமியை பார்த்து ரெண்டு பொண்டாட்டி கட்டிட்டு இருக்காரு, அவரை போய் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேங்க அப்படின்னு கேள்வி வருது இல்லையா, வெளியால் கேட்பான். அதான் சீலம் இல்லை. தவம் இல்லை, உட்கார்ந்து தவம் செய்கிறது மாதிரி உட்கார்ந்து ஒன்றும் செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையே தவ வாழ்க்கையே அமைஞ்சிடும். விரதமோடு ஆச்சிரம செயலில்லை. விரதம் ஒன்றும் விரதம் பண்ணிக்கிறது இல்லை, ஆச்சிரம செயல்கள். கிரகஸ்தரத்தில் ஆச்சரியமத்தில் இருந்து கொண்டு பிரம்மச்சரியத்தை ஒழுகிறது, பிரம்மச்சரியத்தில் இருந்து கொண்டு இப்படியாக கிரகஸ்தம் மாறி மாறி நடந்து கொள்வது. ஏன்னா அவங்களுக்கு இந்த உலகம் பற்றுகள்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க மனசுக்குள்ளே தோன்றது திருவருள் என்ன செய்கிறதோ அதன்படி அவங்க நடந்து கொண்டிருப்பாங்க. அப்போ தியானம் இல்லை, கீழே பார்த்துருவோம். தியானம் எல்லாமே ஒன்றும் வராதுன்னு பார்த்தா. தியானம் இல்லை, சித்தமலம் இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு எதுவுமே என்ன இருக்குது, சித்தத்தில் மலம் இருக்காது. சித்தமலம் மறுத்து சிவனாக்கி இணையாண்ட திருவாசகம். கோலம் இல்லை, புலன் இல்லைனார். கோலம்னா தன்னை அலங்கரித்துக் கொள்ள மாட்டார்கள். தனக்குன்னு ஒரு அழகோ நான் அப்படி இருக்கணும் அப்படின்லாம் தன்னை நினச்சிக்க மாட்டாங்க இல்லையா. உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல் என்ன சிங்காரித்து இடர்பட்டேன் பொன்னை அறிவையிலே விரும்பும் அறிவிலியருக்கு நீ தாழ் தருவையோ சொக்கனாதாகன்னு கேட்டார். அதனால் கோலம் இல்லை, புலன் இல்லை, கரணம் இல்லை, குணம் இல்லை, குறி இல்லை, குலமும் இல்லை. குல விசேடங்களும் கிடையாது. நம்ம நாயன்மார்கிட்ட பார்க்கணும். அதை அப்பர் சாமியை போய் அப்பூதியடிகள் நாயனார், அவர் மறையவர் குலத்தில் வந்தவர் வணங்குறார். சுந்தரமூர்த்தி சுவாமி எல்லா நாயன்மார்களையும் எல்லா அனைத்து குலத்தில் உள்ளவங்களையும் அடியாருக்கும் அடியேன்னு வணங்குறார். அப்புறம் கூட ஃப்ரெண்டாகவே வச்சிருக்காரு. கல்யாணமே அவர் இன்டர்காஸ்ட் தான் பண்ணுறாரு. அவர் சுந்தரமூர்த்தி சாமி ரெண்டு இடத்துலையும். அவர் குருக்கள் வீட்டு பையன். அவர் வளர்ந்தது ராஜா வீட்டில் இல்லையா. கலாச்சாரமே மாறி போச்சு. பிறந்த கலாச்சாரமே குருக்கள் வீட்டு கலாச்சாரம் சுந்தரமூர்த்தி சாமி. அவர் வளர்ந்தது ராஜா வீட்டில். ராஜா போல் நல்லா மிடுக்காக இருக்கார். பொண்ணு குருக்கள் வீட்டில் பார்த்தாரு, கல்யாணத்தை நிறுத்திட்டார் சாமி வந்து. என்ன இப்படிலாம் கேஸ்ட்லேயே பண்ணிக்கிற அப்படிலாம் பண்ணக்கூடாது சாமி வந்து இல்லையா. சாமி வந்து இங்கே எல்லாம் பண்ண பார்த்து வச்சிருக்காரு. இங்கே இவங்க ருத்ர கணிகை, வேற குலமாக இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க குலமே பாருங்க ருத்ர கணிகையர் குலம். இவங்க அது பதியிலாருன்னு பேர். அவங்களுக்கு கணவர் கிடையாது. வேறனா ஒருத்தவங்களை கணவராக வச்சுட்டு வாழலாம். இன்கேஸ் அவர் இல்லைனாலும் இவங்க ஒன்றும் மனைவியாக இருந்து ஒருத்தவருக்கு மனைவியாக இருந்தவங்க அந்த இதெல்லாம் ஒன்றும் ஏற்படாது. அவங்க விருப்பப்பட்டு ஒரு நேரோட நான் கடைசி வரைக்கும் வாழணும்னு வாழ்ந்தால் தான் உண்டு. இதுதான் கணிகையர் குலத்தினுடைய அடையாளம். இது மாதிரி சுந்தரமூர்த்தி சாமிக்கு பறவைநாச்சி இருந்தது மாதிரி ராஜேந்திர சோழருக்கும் ஒரு பறவை, நங்கை பறவைன்னு ஒரு அம்மையார் இருந்திருக்காங்க. திருவாரூரில் தான் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்பதான் ராஜேந்திர சோழர் திருவாரூர் கோயிலில் கற்றலியாக மாட்டினார்னு கல்வெட்டுகள்லாம் இருப்பதாக சொல்கிறார்கள். அவங்க ரெண்டு பேரும் சந்தித்து கொண்ட இடத்துல ஒரு குத்துவிளக்கு எரியும்படியாகவும் ராஜா செஞ்சாருலாம் பார்க்குறாங்க. அப்படியா அப்படியா சரி 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 சரி. இதில் கூட உடையாரில் கூட வரும். இது உடையாறு பாலகுமரன் வந்து உடையாறுலையும் இதுலையும் ராஜேந்திர சோழன் தனியாகவும் எழுதியிருக்காரு. அதெல்லாம் இருக்கும் நல்லா தெளிவாக. கங்கைகொண்ட சோழன் பீஷ்மர் போல. சரி, அதனால ராஜா வீட்டில் அதெல்லாம் சக்கரம் தான். கோலமில்லை, கோலமில்லை, புலனில்லை, கரணமில்லை, குணமில்லை, குறியில்லை, குலமும் இல்லை. அதுக்குதான் பேசணும் இல்லையா. சுந்தரமூர்த்தி சாமி ரெண்டு பெண்ணையும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பணிகர் குலத்தில் ஒருத்தவங்க கட்டிக்கிட்டாரு. ஞாயிறு ஊரில் கட்டிக்கிட்டார். அந்த அம்மா வேளாளர் குலத்தை சேர்ந்தவங்க, சங்கிலி நாச்சியார் இல்லையா. அதனால் அப்போவே அந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ்லாம் பண்ணியிருக்காங்க. குலம் இல்லை. இப்போ மற்றவங்களுக்கு அலோட் கிடையாது. அது நம்ம பார்த்துக்கணும். சைவத்தில் அது உண்டானா மற்றவங்களுக்கு அலோட் கிடையாது. ஒரு ஞானவான்ங்கிறதுனால அவர் அதை சாமி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். சாமி வேதம் ஒழுகிய ஒழுக்கத்தை நடக்கலைன்னா தண்டிப்பார்னு சித்தியாத்தில் இருக்கு இல்லையா. வேதங்கள் ஈசன் மொழி, வழி வராவனை சாமி இட்டு வைக்கும் நிறையங்கள்னார். அதனால இது எதை நம்ம எடுக்கிறதுனே நமக்கு தெரியாத அளவுக்கு தான் வச்சிருக்காரு சாமி. அதனால பாலருடன் உண்மத்தர் பிசாசர் குணமருவி பாடலினோடு ஆடலிவை பயின்றிடனும் பயில்வர்னார். எப்படி இருப்பாங்களாம், பாலருடன் உண்மத்தர், குழந்தை மாதிரி நடந்துப்பாங்க, பைத்தியக்காரனை போல நடந்துப்பாங்க. பிசாசர் குணம், பேய் பிடிச்சவனை போல நடந்து கொள்வார்கள். இதெல்லாம் என்ன, தன்னுடைய தற்போதம் கெட்டு நிற்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் நடக்கும். பாடலினோடு ஆடலிவை பயின்றிடனும் பயில்வர், நினைச்சா ஆடுவாங்க, நினைச்சா பாடுவாங்க. இதெல்லாம் ஞான நெட்டை கூடியவர்களுடைய தன்மை என்று சொன்னார். அடுத்தது இப்போ கீழே இப்போ பார்த்தோமே அந்த பாட்டு அப்படியே இருக்கக்கூடிய சித்தியார் பாட்டு பாருங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல தேசம், இந்த பாட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஏதேனும் காலமுமாம் ஏதேனும் தேசமுமானார்ல, இந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க. சித்தியார் பாட்டு 285வது பாட்டு. தேசம் இடம் காலம் திக்கு ஆசனங்கள் இன்றி, அப்படியே இருக்கு பாருங்க. இதுல ஏதேனும் காலமுமாம் ஏதேனும் தேசமுமாம் ஏதேனும் திக்கு ஆசனமாம் விளக்கம் படிச்சா. சரி சார், இப்போ வந்து சித்தியார் மூத்த நூலா கலெக்டர்படியார் மூத்த நூலா? கலெக்டர்படியார். அப்போ கலெக்டர்படியார் பார்த்து காப்பி அடிச்சிருப்பாரோ? என்ன நடந்திருக்கும்? எப்படி ஒரே வார்த்தை வருது?
வேற நிறைய இடத்துல ஞானிகள் ஒரே மாதிரி யோசிச்சிருக்காங்க. உலகத்தில் பல்வேறு இல்லை, உலகத்தில் ஒரே மாதிரி நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏக சிந்தனையாக இருந்தால் அவங்க தத்துவம் வேற இருந்தாலும் உட்பொருள் ஒன்றா தான் இருக்கும். சரி, வேற இல்லை இந்த ஆன்சர் எதுவுமே கிடையாது. வேற இறைவன் ஒன்று என்ன இருக்கும்? எப்படி ஒரே வார்த்தை வருது ரெண்டு பாடல்ல? வெரி சிம்பிள். ஆகமத்தோடைய தமிழ் பாடு தானே இதெல்லாமே. இதுவும் ஆகமம் தான், இதுவும் ஆகமம் தான். ஆகமத்தில் விஷயத்தை ஒரு தமிழ் படிச்சிருக்காரு, கலெக்டர் படிக்கிறார். அதே ஆகமத்து விஷயத்தை வித்தியார் படிச்சிருக்காரு. அதை தானே நீங்க சொல்லணும். எல்லாத்துக்கும் மூலம் என்னது? ஆகமம் தானே. ஆகமத்தில் உள்ள ஞானபத விஷயத்தை ஒரு கலெக்டர் படியாருன்னு பாடியிருக்காரு, அதே இவர் சித்தியாருன்னு பாடியிருக்காரு. அவ்வளோதான் வித்தியாசம். அதனால உள்ள இருக்கிறது எல்லாத்துக்குள்ள எங்க இருக்கு? எல்லாமே இதே சொல்லு வேற ஸ்லோகமா ஆகமத்தில் இருந்திருக்கு, அது தமிழ் படிச்சிருக்கிறாங்க. அப்போ கலெக்டர் படிக்கிற ஆசிரியர் யாரு? ஒரு ஆட்டு வாணிபர் குலத்தில் வந்தவருங்க. அவர் போய் ஆகம நூலை எடுத்து பார்த்தா படிச்சிருப்பாரு, டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. அவருக்கு ஞானம் கைகூடி இருக்கு. அவர் பாடினது ஆகமத்தில் இருக்கு. விளங்க முடியுதுங்களா? அதுதான் திக்குடு ஆசனம் இல்லை, குளம் இல்லை ஞானத்துக்கு. அப்போ தேசம் ஆமா இறைவன் உணர்த்தினார் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த விஷயம் எங்க ரெண்டுத்துக்கும் பொதுவானதை நீங்க இப்போ இறைவன் எல்லாருக்கும் தான் பொதுவானவர். அப்ப மாயாவதின்னு ஒருத்தர் உண்டாகக்கூடாதுல்ல. இங்க ஆகமத்துல இந்த கருத்து இருக்கு. ஆகமத்துல ரெண்டு பேருக்கும் பொதுவாக ஆகமத்தில் உள்ள விஷயத்தை எடுத்து காமிச்சிருக்காங்கிறது தான் இந்த கருத்து, நான் சொல்ல வர கருத்து. இப்ப ரெண்டு பேருக்குமே ஆகமத்தை சாமி தான் உணர்த்திருக்காரு, அதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ ஆனா ரெண்டுத்துக்கும் மூலம் எதுதான்? இப்போ ஆகமம் தான். இப்ப இதை ஏதேனும் காலமுமாம், ஏதேனும் தேசமுமாம், ஏதேனும் திக்கு ஆசனமுமாம்னாரு. அப்படியே காலம், தேசம், திக்கு, ஆசனம் நாலுமே இந்த பாட்டில் இருக்கு பாருங்க, சித்தியார்லையும். தேசம், இடம், காலம், திக்கு, ஆசனங்கள். அப்போ ரெண்டுமே ஒரே சுலோகமா இருந்திருக்கு ஆகமத்தில் இல்லையா? அவங்க ரெண்டு பேருமே எடுத்து ஒரு கலெக்டர் படியாராவும் ஒரு சித்தியாராவும் பாடியிருக்காரு. ஆகமத்தை ரெண்டு பேரும் போய் படிச்சுட்டு எழுதுறாங்களா, அப்படியே மொழிபெயர்த்தாங்களா சார் வச்சுக்கிட்டேன்னா? அப்படி இருக்காது. இது ஞானத்தினால சாமி ஆகமத்தில் என்ன இருக்குங்கிறத ஓதாமலே அவர்களுக்கு உணர வச்சிருக்காரு. அதான் விஷயம். அதில் சாமி உணர வச்சாருன்னா அது தப்பு இல்லை ஆன்சரு. அதனால மூல நூல் என்னங்கிறத அவங்களோட கேள்வியாக கேட்டது. தேசமிடம் காலம் திக்கு ஆசனங்கள் இன்றி செய்வதொன்று போல் செய்யா செயலதனை. அதான் ஒன்று போல ஒன்று செய்யறதில்லை. முன்னாடி இதை செஞ்சாங்கன்னா பின்னாடி இதை வேற மாதிரி செய்யறது, மாற்றி மாற்றி செஞ்சு விட்டுறது இல்லையா? அப்போ கீழே பாலரோடு உண்மத்தர் குணம் தானே. பைத்தியக்காரவங்க ஒரே மாதிரியே இருப்பாங்களா? குழந்தை ஒரே மாதிரி நடந்துக்குமா? அது வித்தியாசமாக நடந்துக்கும். நம்ம அப்பா கிட்ட ஒரு தடவை வரும், அம்மாட்ட போகாது. அப்போ அம்மாட்ட போகும்போது அப்பாட்ட வராது. சில இடத்துல அம்மா அப்பா ரெண்டு திடீர்னு போகாது, வேற யார்கிட்ட சந்தோஷமாக போகும் இல்லையா? இதெல்லாம் ஒரே மாதிரி இல்லாத செய்கை குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி ஞான ஆண்களுக்கு எப்படி இருக்கும்? இப்படி செய்கை மாறிக்கொண்டே இருக்கும். அதனால செய்வதொன்று போல் செய்யா செயலதனை செய்தங்கு ஊசல்படு மனமின்றி. இப்போ குழந்தைக்கு ஊசல்படு மனம், ஆனா இவங்களுக்கு அப்படி கிடையாது, ஊசல்படு மனம் இல்லை. ஏன்னா திருவுருள் அப்ப என்ன தோன்று வைக்கிறதோ அதை செய்வாங்க, அவ்வளவுதான். அப்போ உலாவல், நிற்றல், உறக்கம், உணர்வு, உண்டி, பட்டினி இருத்தல், கிடத்தல், மாசதனில், தூய்மையினில், வறுமை வாழ்வில், வருத்தத்தில், திருத்தத்தில், மைதுனத்தில், சினத்தில், ஆசையினில், வெறுப்பின், இவை அல்லாதும் எல்லாம் அடைந்தாலும் ஞானிகள் தாம் அறநடியை அகலார். இவ்வளவு இருந்தாலும் அவங்க அறநடியை தவிர்த்து வேற ஒன்றை சிந்திக்க மாட்டார்கள் என்று காமிச்சார். என்னென்ன சொல்றாரு பாருங்க. உறக்கம், உணர்வு, பட்டினி இருத்தல், கிடத்தல், தூங்கினாலும் படுத்தாலும், நின்றாலும் கிடந்தாலும் இருந்தாலும் பாட்டிருக்கல. மாசதனில் குளிச்சாலும் குளிக்கலனாலும், வறுமையா இருந்தாலும் வாழ்வல் இருந்தாலும், வருத்தமா இருந்தாலும் திருத்தமா இருந்தாலும், மைதுனத்தில், சினத்தில், சந்தோஷம் மைதனம் பெண்போகம் ஏற்பட்டிருந்தாலும் கோபமா இருந்தாலும் ரெண்டுத்துலையுமே, ஆசையினில், வெறுப்பில், இவை அல்லாதும் எல்லாம், இது எல்லாமே வேற என்னென்ன உலகத்தில் இருக்கோ எல்லாத்துலேயுமே அடைந்தாலும் ஞானிகள் அறநடியை அகலார்கள். அவங்க எப்பொழுதுமே எதை நினைக்க மாட்டாங்க, சிவருமானை தவிர்த்து வேற எதுவுமே அவங்க சிந்திப்பது இல்லைன்னாரு. இது சித்தியாருடைய 285வது பாட்டு. அப்போ இந்த பாட்டை பார்ப்போம். ஏதேனும் காலமுமாம், ஏதேனும் தேசமுமாம், ஏதேனும் திக்கு ஆசனமுமாம், ஏதேனும் செய்தால் ஒருவனுமாம் செய்யா செயலதனை. செய்யாமை செய்யும் பொழுது, எப்போ இறைவனுடைய செயலை இவங்க செய்யாத பொழுது அப்படி இருப்பாங்க, அவங்க தான் ஞானின்னு காமிச்சார். விளங்கு சொல்லிய பாட்டு. அடுத்த பாட்டு போலாமா? 61வது பாட்டு. இந்த பாட்டு நம்மளை பார்த்து பாடுறாரு, நம்மளுடைய பெருமைகளை பாடுறாரு அந்த பாட்டில். நம்ம சகல வகை ஆட்கால்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க உலகத்தில். செய்தற்கு அரிய செயல் பலவும் செய்து சிலர் எய்தற்கு அரியதனை எய்தினார். ஐயோ நாம் செய்யாமை செய்து செயலறுக்கலாயிருக்க செய்யாமை செய்யாதவாறு. இறைவனுடைய திருவடியை பெருமை அடைந்து
அவருடைய திருவடியை அடைந்தவர்கள் எத்தனையோ பேர், எங்கேயோ பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்க சுற்றி நம்மளை சுற்றி. எப்படி அவங்க சன்னதியில் தான் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். இவ்வளோ பேர் என்னென்னலாம் செஞ்சாங்க, செய்தற்கு அரியதை செய்து சாமி அடைஞ்சாங்க. அடுத்தவங்களால ஒருத்தவங்க செஞ்சு இன்னொருத்தவங்களால செய்ய முடியாது. ஒரு யானையை வெட்ட முடியுமா நம்மளால? யானைக்கு காசு கொடுக்க போனாலும் நம்ம இப்படி தான் போவோம். இவர் என்ன பண்றாரு, காலினால் குலுங்க பாய்ந்து வளத்தினால் மழுவை வீசினார். எரிபத்த நாயனாரை பற்றி பேசும்போது யானையோட துதிக்கையை வெட்டுறாருங்க. நம்மளால நினைச்சு பார்க்க முடியுதாங்க அதை? நமக்கு ஒரு எறும்பை கொள்றதுக்கே நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்மளை கடிக்கக்கூடிய கொசுவை அடிக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்லை அப்படிதான் எங்களுக்கு இருக்கா சாருங்க. கொசு ஒரு எறும்பு கொள்றது வேற பூச்சிப்புழுவில் கொள்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி போட்டு விடுங்கிறோம். இவர் யானையை போட்டுன்னு விட மாட்டாரு. யானையை பார்த்தா எல்லாரும் ஆசைப்படுறோம், சத்தை பார்க்கலாம் போல தோணுது. இவருக்கு யானையே கொல்லக்கூடிய இனம் வருதுன்னா என்ன வருதுன்னா, இப்போ எப்பேற்பட்ட மனத்தினுடையவராக இருந்திருப்பார் சாமி. அப்போ செய்தற்கு அரிய செயல் பலவும் வாலினால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லேன்னார். மது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லேன்னார். அப்புறம் 4:2 கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லேன்னார். 4:6 கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லேன்னார். நாம் சென்று எங்கு ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கு அப்படின்னு பட்டினத்திரிகள் பாட்ட உன்னை வந்து திருவடி நான் என்னைக்கு அடைய போகிறது? உன் திருவடி அடைஞ்சவங்கெல்லாம் பார்த்தா எப்பேற்பட்ட வேலை செஞ்சு திருப்பி இருக்கிறாங்க. உதாரண புருஷர்களை பார்த்தா யாரும் ஒன்றும் உதாரணம் கொண்டது மாதிரி தெரியலையே. பட்டத்திரிகள் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுடைய இழிவு என்னங்கிறது தெரியாது. ஆமாம், அதனால யாராவது குழந்தை வெட்டி சாப்பாடு போட முடியும் சாமிக்காக, அடியவருக்காக. சாமி வந்து கேட்டாலும் பரவாயில்ல, சரி போட்டான்னா ஒத்துக்கலாம். சாமி எப்படி இருந்தாலும் அருள் கொடுத்துருவாரு தெரியும். ஒரு அடியவர் வந்து உட்காந்துருக்காரு, அவரை பார்த்த உடனே அவர் கேட்டது உடனே செய்கிறாரு. அது எண்ணி பார்க்க முடியல. மனைவியால் அனுப்பிச்சி விடுவானா? இவனுக்கு அனுப்பணும்னு ஆசையாக இருந்தாலும் ஊரில் உள்ளவனுக்குலாம் பதில் சொல்லணுமேங்கிறதுக்காக அது அனுபவமாக இருப்பான் இல்லையா? சாமி ஊரில் உள்ளவங்களாம் வந்து பழி சொல்கிறாங்க, என்ன நீ உண்மத்தன் போல நடந்து கொள்கிறாய், நீ ஒத்துக்கிட்டாலும் நாங்கள் ஒத்துக்க முடியாது, எங்கள் குழப்பெண்ணா நீ பண்ணி விட்றேன்னு மாமன் மச்சாலாம் வந்து சண்டை போடுறான் நாயனார்கிட்ட. அதுக்கும் செய்கிறேன். நம்மளால் ஒருத்தவங்களோட செயலை கூட செய்ய முடியல. சரி சார், இருக்கிறதுல சிம்பிளாக யார் சார் இருக்கா? இந்த மாதிரிலாம் அவனை அடிச்சடிலாம் இல்லாமல் ஏதாச்சும் இருக்கா பாருங்கள். 63லன்னு பார்த்தா சில பேர் ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க. காரி நாயனார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன செஞ்சாருன்னா கோவை பாடினார், திருக்கோவையார் பாடினாராம், மூவேந்தர்கள் பாடினார். அது ரொம்ப டஃப், எதையா செஞ்சலாம் பண்ணுறது. நமக்கு இப்போ பாட்டு பாடுறது அதை விட நமக்கு படிக்கிறதே பெரியதாக இருக்குது, பாடுறது எங்கே தாளா. அப்போ எல்லா வேலைக்கும் எதற்கு அறியது தான், செய்தற்கு அறியது தான். உங்களையும் போடலாம் அப்படிங்கிறீங்களா? உங்களையும் அவர் மட்டும் இப்போ கஷ்டப்படுறாரு. உங்களையும் போடுறது இல்லைன்னா மனம் இப்போ எடுத்துக்கலாம். உங்களையும் போடுறதுங்கிறது ஒரு தொண்டாக வைத்துக் கொள்ளலாம். அதெல்லாம் கொஞ்சம் எளிமையாக இருக்குது. நமக்கு வேறு என்ன இருக்குது? அது போல் தரணும் இல்லையா? திருநீர் பூசணங்களை பார்த்தா கும்பிடலாமே. இருக்காரு மெய்ப்பொருள் நாயனார் கும்பிடலாம். அதுமாரி ஒரு விரதத்தை வச்சுக்க வேண்டியதான். அவங்கெல்லாம் அதை போக போக கொஞ்சம் கடினமாகுதோ. மனசுல கோயில் கட்டிடலாங்கிறீங்களா? கண்கள் போதும் கண்படாது எடுக்கல் விட்டுறாருனாரு. நம்ம கண்ணு தூங்காம கோயில் கட்டினாரு. நம்ம எங்க தூங்குறது? நம்ம கண்ணை நம்ம எங்க கட்டுறது? கிளாஸ்ல நல்லா சகஜமா பேசிட்டு போய் இங்கே தூங்குறோம், கிளாஸ்ல இங்கே தூங்குறோம் கிளாஸ்ல அப்படின்னு இருக்காரு. அதனால எதுவும் சாத்தியப்படாது. நமக்கு சொல்லலாம் வேணாம் இப்படி இருக்கு. இப்படி குங்குலியம் போடுறதுல எவ்வளோ பிரச்சனை இருக்கு இல்லையா? போடும்போது இங்கே வந்து புகப்படாதம்மா அம்மா, இங்கே வந்து போடுன்னு ஒரு ஆளுக்கு போடுவோம், ஒரு ஆள் போடாதவங்க போடுவான். இப்போ எங்கே போடுறதுன்னு இவருக்கே தெரியாது இப்போ இல்லையா? குங்குலியம் என்ன குங்குலியம் போடுறேன்? குங்குலியம் எப்படி கிடையாதுங்க, அது 22 பொருளை போட்டு இடிச்சாதாங்க குங்குலியம் அப்படின்னு அதுக்கு ஒரு சொல்லலாம் ஆள் வருவான் இல்லையா? அந்த பொருளை தூக்கிட்டு வேற கையில் போகணும். எவ்வளோ விஷயம் இருக்குது இல்லைங்க. அதில் எந்த தொண்டமும் எளிமையானது இங்கே கிடையாது. அதனால் இவங்க செய்யாத ஏதாவது ஒன்று பார்த்து செஞ்சீங்க, நீங்கள் வச்சிங்க. தினைக்கு நான் சாப்பிட்டு ஒன்று நினைச்சிக்கிட்டே தூங்குறது, அது மட்டும் தான் என்ன விரதம் அப்படின்னு ஒன்று வச்சு போனோம்ப்பா. அது ரொம்ப எளிமையாக இருக்கு நமக்குப்பா இல்லையா? நல்லா 3 நேரம் சாப்பிடணும், சாமி ஒன்று நினச்சிக்கிட்டே நான் தூங்குறேன், ஒன்று நினைத்து நான் தூங்குறேன். அப்படியே ஒரு விரதம் வச்சிங்களேன். அதுவும் நீங்கள் விரதம் வச்சா சாமி மகிழ்வார். சாமிக்கு அதையும் இப்போ ஏற்றுப்பாரு. ஆனால் அதுக்கு ஒரு பிரச்சனையை கொடுப்பாரு. அதுதான் அப்போவாது நீ அதை செய். அதனால அப்படி இருக்கு. அப்போ செய்தற்கரிய செயல்பலவும் செய்து சிலர் எய்தற்கு அரியதுன்னு எழுதினார். சிலர் தான்ட்டார். அதில் உலகத்தில் நமக்கு தெரிஞ்ச 61 தானே இருக்கு, 72 தானே இருக்கு. உலகத்தோடைய ஜனத்தொகையை எண்ணி பார்க்கும்போது இது பார்த்தா எண்ணிக்கை ரொம்ப
பாயிண்டை விட கீழே கீழே இறக்கிடுது இந்த எண்ணிக்கை ஒப்பிட்டு பார்த்தா. அப்போ சிலர் கரெக்டு தான். எதற்கரியதனை எழுதினார், ஐயோ நாம நல்லா இவங்கெல்லாம் பார்க்குறோமே, நம்மளை பார்த்து அதோ பரிதாபங்கிறார். நாம் செய்யாமை செய்து நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அவங்க செய்ய முடியாத செஞ்சாங்க, நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அவங்க செய்யாத மாதிரி செஞ்ச மாதிரி எதுவும் செய்ய வேணாம், அட்லீஸ்ட் நாம் இந்த உலகத்துக்கு கர்த்தா இல்லைங்கிறத செஞ்சாலே போதும் அப்படிங்கிறார். நான் அந்த கர்த்தத்துவம் உடையவன் அப்படிங்கிற பசுபோதத்தை விட்டாலே போதும், நீ அந்த நிலைமை அடையலாம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த உலகத்துக்கு நீ தான் காரணம் நீயாவே நினைத்து கொண்டு செய்யாமை செய்து செயலறுக்கல் ஆயிருக்க செய்யாமை செய்யாதவாறு. செய்யாமை செய்தனா திருவருளே உலகத்துக்கு காரணம் அப்படிங்கிறத நினைத்து கொண்டு நீ கர்த்தா இல்லை என்பதை நினைத்தாலே போதும், செயல் இருக்கலாம், உன்னுடைய இந்த உலக செயல்களே இருக்கலாம். இப்படியாக இருக்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க, செய்யாமை செய்யாதவாறு. அதை நீ திருவருள் தான் உலகத்துக்கு காரணம்னு நினைக்காம இருக்கியே, இது என்ன காரணம், இப்படி ஒரு இறங்கத்தக்கவனாக இருக்கிறாயே. அப்போ நீ செய்ய வேண்டியது ஒன்றும் பெரிய டஃப்பான காரியங்கள்லாம் கிடையாது இல்லையா. எதை செய்யலாம், நாயன்மார்கள் போல நீ ஒன்றும் பெரிய லெவலில் மனக்கட வேணாம். குறைந்தபட்சம் என்ன பண்ணலாம், நான் கர்த்தா இல்லை, என்னோட செயல்களுக்கு நான் கர்த்தா இல்லைங்கிறது அளவாவது நாம் இருக்க பழகணுங்கிற. எனக்கு இன்னைக்கு கஷ்டம் நடந்து போச்சு, ஒரு எதாகி போச்சு, உடனே என்ன பண்ணணும், சாமி தான் காரணம், அதுக்கு நான் பேசுனதுனாலே இல்லை அவங்க பேசுனதுனாலே இது பிரச்சனைலாம் காரணம் இல்லை, சாமி தான் காரணம் என்று நம்ம நினைத்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான். அப்படின்னு பழக ஆரம்பிக்கணும். அடிபட்டுருச்சு, கை வலிக்குது, அவன் வந்து வண்டியை விட்டான் சார், அதான் சார் மேலே அடிபட்டு, அப்படியே சார் அவங்க ஒழுங்காக வந்து தான் போயிருக்கலாம் சார் அப்படின்லாம் நம்ம பேசாமல் நம்முடைய கண்மா சாமி போட்டு வைக்கிறார் அப்படிங்கிறத ஸ்போர்ட்டிவாக எடுத்து போக சொல்கிறாங்க. எதை நம்ம ஸ்போர்ட்டிவ்னு சொல்லிட்டு இருக்கிறோம், சரிப்பா ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க போ, எல்லாம் நல்லதுக்கு நினச்சிக்கோ அப்படின்னு வேற மாதிரி கதையை சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், திருவுருள் செயல்படுத்துகிறது நினைனார், இல்லைன்னா வேற என்ன தான் பண்ணி சொல்ல முடியும்ப்பா, ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான் இப்படி நினைத்துக்கொள்ள வேண்டியது. இதை விட அதிகமாக இல்லையா. இடுக்கன் வருங்கால் நகுக அதனை அடுத்து வருவது அதனொப்பது இல்லைன்னாரு. அப்படின்னு என்ன அர்த்தம், இதுக்கப்புறம் வர காசம் இதை விட பெருசாக இருக்காதுன்னு நினச்சிக்குவாங்கிறாரு. அப்படிதான் நம்ம போகணும். இதை விட நல்லது சாமி அதை கொடுக்கலையே, இதை செஞ்சாரு, அவங்களும் இதை விட கம்மியாக செஞ்சிருக்காரு, நமக்கு இன்னும் நல்லா தான் வச்சிருக்காருன்னு நினச்சிக்கிட்டு போக வேண்டும். அப்போது செய்யாமை செய்து நாம் செயலாக இருக்கலாம், இந்த உலக வாழ்க்கையாக இருக்கலாம். அதான் அந்த பாடலுடைய கருத்து. விளங்குது இல்லையா. அடுத்த பாட்டு போகலாமா. இப்பொருள்கள் யாதேனும் ஏதனினும் ஒன்று செய்தல், எப்பொருளும் செய்யாது ஒழிந்திருத்தல், மெய்ப்பொருளை கண்டிருத்தல், செய்யாத கண்ட மனிதரெல்லாம் உண்டிருப்பது என்னோ உரை அப்படின்னார். பழிக்கிறார் நம்மளை பற்றி. இது வரைக்கும் இத்தனை விஷயம் காமிச்சார், உயிர்வதற்கு எத்தனை வழி காமிச்சிருக்காரு நமக்கு. இதுதான் போன வாரம் அந்த சாட் போட்டு காமிச்சேன், என்னென்ன காமிக்கப்பட்டிருக்கு நமக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நல்ல சிவத்தன்மம். நல்ல சிவத்தன்மத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நல்வினை, மெல்வினை, வல்வினை இருக்குது. வல்வினை ஆற்றறிய வல்வினை, மெல்வினைனா அதில் உழவாரமும் சிவபூஜையும் இருக்குது. அப்படி நல்ல சிவ யோகம் வந்தீங்கன்னா ஆதார யோகம், நிராதார யோகம். ரெண்டு ஆதார யோகம் படிச்சுட்டிங்கன்னா கீழே அகமார்க்கம் சகமார்க்கம் காட்டுதான். அடுத்தது ஞான மார்க்கம் சொல்லியிருக்காரு. திருவருளே எல்லாம் நினைத்து கொண்டு இருப்பது ஞான மார்க்கம். இவ்வளோ விஷயம் கண்டுச்சிட்டார். ஸோ அன்பு வழி அகமார்க்கம் இவ்வளோத்தையும் கண்டுபிடிச்சி கடைசியில் என்ன சொல்கிறார், நீ இவ்வளவும் செய்ய வேணாம்ப்பா, நாயன்மார்கள் செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் நீ என்ன பண்ணு, செய்யாமை செய். இந்த உலக வாழ்க்கை எல்லாத்துக்குமே கருத்திருத்துவம் நீ கிடையாது என்பதை உணர்ந்து கொண்டு, சாமி தான் எல்லாத்துக்கும் கருத்தா என்பதை உணர்ந்து கொண்டு நீ செயல்பட ஆரம்பி அப்படின்னா அட்லீஸ்ட் அதையாக செய்யினார். இவ்வளவு சொல்யூஷன் இருக்குது நமக்கு உறுதி பெறுவதற்கு. இந்த உலகத்தை விட்டு நான் வெளில போகிறதுக்கும் இறைவனுடைய திருவடி அடைவதற்கும் நமக்கு எத்தனை காரணம் சொல்லியிருக்காரு, எத்தனை விஷயம், இத்தனை வழிகள் காமிச்சிருக்காரு. ஆனால் நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் உள்ளவங்க இதில் ஒன்றும் கூட ஃபாலோ பண்ணுறதில்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார் சாமி இந்த பாட்டில். இப்பொருள்கள் யாதேனும், இது வரைக்கும் சொன்னதாகிய யாதேனும் ஏதெனினும் ஒன்று செய்தல், சொன்னதில் ஏதாவது ஒன்றை செய்யணும். அகமார்க்கமோ சகமார்க்கமோ அன்பு மார்க்கமோ நிராதார யோகமோ ஆதார யோகமோ வல்வினையோ மெல்வினையோ உழவாரமோ சிவபூஜையோ ஏதோ ஒன்று செய்யலாம். சரி, இது எதுவுமே நல்ல முடியாது சார், எல்லாமே சாமி தான் நினைத்துக்கிட்டாது அட்லீஸ்ட் உட்காந்துருக்கலாம். இது எதுவுமே செய்யாமல் ஏதெனினும் ஒன்று செய்தல், எப்பொருளும் செய்யாது ஒழிந்திருத்தல். அப்போ இது எதுவுமே செய்யாம அப்படியே அமைதியாவே இருந்துருது, பிரச்சனை இல்லை. சும்மா இரு சொல்லாராங்க, அது ரொம்ப டப் இருக்கிறதுல, அதுதான் ரொம்ப கஷ்டம். சும்மா எப்படி இருக்கிறது இப்போ எல்லாரும் சும்மா இருக்கிறதா ரொம்ப மனசுக்குள்ளார பேசிட்டு உட்காந்துரும். அது கூட மனதாலையும் வாக்காலையும் செய்யக்கூடாது. அமைதினா மனசுக்குள்ள முதல்ல இருக்கணும், அப்புறம் வாய் பேசுறதுங்கிறது உள்ள பேசினாதான் வெளில வரும். மௌனம் என்பது உள்ளே இருக்கணும், அப்படி இருக்கணும், அது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ எப்பொருளும் செய்யாது ஒழிந்திருத்தல்,
மெய்ப்பொருளை கண்டிருத்தல், இதுதான் மெய்ப்பொருளை கண்டிருத்தல். அது வரைக்கும் ஒரு பாட்டு, இந்த பாட்டில் ஒன்று இது எல்லாத்தையும் செய்யணும், இதில் ஏதாவது ஒன்று செய்யலாம், அடுத்து சும்மா இருக்கலாம், எதுவுமே செய்யாமல் இருக்குது. அப்படிதான் மெய்ப்பொருளாகிய சிவபெருமான கண்டிருக்கலாம். செய்யாத கண்ட மனிதரெல்லாம், இதை எதுவுமே செய்யாத மனிதரெல்லாம் உண்டிருப்பது என்ன ஒரு சும்மா வெட்டியை தின்ட்டு உட்காந்துருக்கான். இதில் எதுவுமே செய்யாதவங்களாம் என்னது, பூமிக்கு பாரம், தின்னுவிட்டு சோத்துக்கு தெண்டம் பூமிக்கு பாரம்ங்கிறார். இது சிறப்பனும் செம்பொருள் காண்பது, அதான் சிவம். இதே மாதிரி அப்பர் சாமி ஒரு பாட்டு பாடுறார். இவன்லாம் ஏன் தெரியுமா இருக்கான், இந்த ஆளுங்கெல்லாம் சொல்றாரு, இந்த ஆள்லாம் ஒன்றுமே செய்யாமல் வெட்டியாக பொழுது போய்கிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் எழுந்திரிச்சு இப்போ ஃபோனை பார்க்குறீங்களா சார்னா, ஃபோனில் நம்ம உபயோகம் பார்த்தா ஒன்றும் தப்பு இல்லை, ஃபோன் பார்க்கறது என்ன பிரச்சனையா, தப்பு இல்லை. இப்போ நீங்கள் காலைல குரூப்பில் நம்ம குரூப் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் எல்லாம் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புறேன். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு செய்தி போட்டுருப்போம், ஏதாவது ஒரு செய்தி போட்டுருப்போம், ஏதோ ஒரு சாமி அதை ஒரு சிவசிவனு ஒரு வார்த்தை இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம சொல்லினாலும் அதை படித்த மாத்திரத்தில் சாமி அதை மகிழ்வார மகிழ மாட்டாரா, மனசுக்குள்ளே சிவசிவான்னு சொல்லிட்டானே அப்படின்னு மகிழ்வார் இல்லையா. ஸோ சம்திங் அது கண்டிப்பாக சிவசிந்தனையோட தான் கொடுத்தது. ஸோ அப்படி எதுவுமே சிவத்தை பற்றி சிந்திக்காமல், அட்லீஸ்ட் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு கூட சிந்திக்காமல், அட்லீஸ்ட் இச்சித்த தெய்வத்தை கூட சிந்திக்காமல், சித்தியாரில் இச்சித்த தெய்வம் அப்படிங்கிறார். முதல்ல ஏதாவது தெய்வத்தை முதல்ல கும்பிட ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த தெய்வத்துடைய அனுகிரகத்தினால சிவத்தை நோக்கி நம்ம வருவோம் தானாவே. இப்போ எல்லார்ட்டையுமே அது இருக்கும், என்னை பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாருமே தொடக்கத்துலேருந்து அப்படியே சைவ சித்தாந்தியாகவே இருக்குமா இருந்தோம் எல்லாரும். தொடக்கத்தில் நம்ம ஊர் பக்கத்தில் உள்ள சாமியையோ, நம்ம ஊரில் உள்ள சாமியையோ, ஒரு அம்பாலையோ, ஒரு விநாயகரையோ, ஒரு முருகரையோ, அந்த சாமியை குலதெய்வத்தையோ ஏதோ ஒன்று கும்பிட்டுக்கிட்டு அதான் நமக்கு இஷ்ட தெய்வமாக இருந்துகிட்டு இருக்கும். அது இஷ்ட தெய்வத்துக்கு நீங்கள் செய்த பக்தி தான் உங்களை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு அப்படின்னு யார் சொல்கிறேன், நான் சொல்லலை, சித்தியாராசிரியர் சொல்கிறாங்க. சித்த தெய்வம் அங்குன்னு அதற்கு பிறகு அது இச்சித்த தெய்வம்னு என்னவா இருக்கும், அதுக்குள்ள சாமி தான் அது. யாதொரு தெய்வம் கொண்டு அத்தெய்வம் ஆகி இங்கே மாதுருப்பாங்கன்னா சாமே வருவார். அது அப்புறமேல தான் புரியும், மனசு புரிஞ்சுக்கும். அப்போ இருக்கிற ஒரே கடவுள் ஒருத்தர் தான்ப்பா, அவர் ஒருத்தர் தானே, அப்புறம் கடைசியாக புரிஞ்சுக்கிறது தான் ஞானம் அப்படின்னா. அதனால செய்யாத கண்ட மனிதரெல்லாம் உண்டு இருப்பது இல்லையா, சும்மா தூங்குறதும் சாப்பிட்றதுமா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான தவிர்த்து அது தூங்குறதும் சாப்பிட்றதும் கூட எதற்காக அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது இல்லையா. அப்படிங்கிறது அப்பர் சாமி ரொம்ப வருத்தப்படுறார் அவங்கள பார்த்து. திருநாமம் ஐந்தெழுத்தும் செப்பாராகில், தீவண்ணர் திறமொரு கால் பேசாராகில், ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில், உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்பாராகில், அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில், அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில். இவங்கெல்லாம் ஏன் பிறந்தாங்க தெரியுமா, தென்னீர் பூசாதவன், திருநாமம் ஐந்தெழுத்து சொல்லாதவன், திருவைந்தெழுத்தை சொல்லாதவன், தீவண்ணர் திறமுருகால் பேசாதவன், சிவபெருமானை பற்றி புகழ்ந்து பேசாதவன். அட்லீஸ்ட் இப்போ கார்த்திகை தீபம் வந்துச்சு, திருவண்ணாமலை தீபம், அண்ணாமலையார், குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவது யாராவது ஒருத்தர் வைக்கிறாங்க. அட்லீஸ்ட் அந்த மாதிரி கூட சாமியை பற்றி பேசாதவங்கிற எத்தனை இருக்குது. அதுலேயும் நம்ம காண்டாக்டில் அத்தனை பேருமே அப்படியே வாட்ஸ்அப்பில் திருவண்ணாமலை ஸ்டேட்டஸ் வச்சாங்க இல்லையே. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு அன்னைக்காவது அட்லீஸ்ட் அந்த நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் எம்மலர் உரைகள் சாமி முக்தி கொடுத்துருவாருங்க அவங்களுக்கு. நீ இப்போ திருவண்ணாமலையை வச்சு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சாலும் முக்தி கன்ஃபார்ம்ங்கிறாரு ஞான சம்பந்தர். நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர், இது எல்லப்ப நாவலர், சைவ எல்லப்ப நாவலர்னு இருக்கார். எப்படி ஆறுமுக நாவலர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஆறுமுக நாவலர், அவருக்கு அந்த நாவலர் பட்டத்தை முதல்ல கொடுத்தது திருவாவடுதுறை ஆதீனம். அவருக்கு முன்பாகவே எல்லப்பர் என்பவருக்கு நாவலர் பட்டம் கொடுத்தது தருமையாதீனம். அதனால் ஆறுமுக நாவலருக்கு மூத்தவர் எல்லப்ப நாவலர். எல்லப்பர் அப்படிங்கிறவருக்கு அவர் நம்ம தருமையாதீன சீடர். அவர் திருவண்ணாமலை அருணாச்சல புராணம்னு அருணாச்சல மகாத்மியம்னு எழுதியிருக்கார். அந்த புராணத்தில் சொல்கிறார், நீங்கள் ஒருத்தவங்களுடைய பொருளை திருட போகிறாங்க, எங்கடா திருவண்ணாமலையில் போய் திருடலான் இருக்கேன், அவருடைய பொருளை அன்றைக்கி எடுத்துலான் இருக்கேன்னா உடனே அவனுக்கு முக்கியம், திருவண்ணாமலையில் போய் திருட போகிறேன்னு நினைச்சால அதனால முக்கியம். ஆகுது சாமி மாதிரி ஏமாள் யாராவது உலகத்தில் உண்டா? திருவண்ணாமலைக்கு போகிறேன் அப்படின்னு ஏந்திரிச்சா போதுமாங்க, உடனே முக்தியாங்க அவருக்கு. அப்படியே அந்த புராணம் சொல்லுது, திருவண்ணாமலை புராணம் சொல்லுது. அந்த திருவண்ணாமலையை நோக்கி போகிறதுக்கு ஒரு அடி எடுத்து வச்சாலும் முக்தியான். ஒவ்வொரு அடிக்கும் எத்தனை ஆண்டு காலம் கைலாசத்தில் வசிக்க போகிறான் சாமி அவங்கள அண்ணாமலையார். அப்படி ஒரு கருணாசாகரமாக அவர் இருக்கார். கருணையினுடைய வடிவம் அண்ணாமலையார். ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் அண்ணாமலைங்கிறார். குகை நமச்சிவாயரா சொல்லுகிறார், குரு நமச்சிவாயரா அப்படியா, அவங்களோட பாட்டு தான், அவங்க பாட்டு தான் அதுதானே. ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும்னார். ஞானத்தீரலாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல், நல்ல அடியார் மேலே ஞானத்தெல்லாம் இருப்பான்னார் அண்ணாமலையார் மாதிரி.
இல்லையா? அதே கருணாசாகரம் அந்த சாமி. அப்படி அவருடைய பேரையாவது ஒரு தடவை சொன்னாங்களா, அவருடைய பேரை பேசுனாங்களா? அப்படி ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில், மழைக்கு கூடவும் திருக்கோயில் பக்கம் ஒழுங்க மாட்டான். அதெல்லாம் கோயிலில் போய் நம்ம ஒதுங்கிறது, பக்கத்தில் ஒரு பாழுங்கிணறு இருக்குது, அது பக்கத்தையே நின்றுப்போம் போய் மழை, அப்படி நினைக்கிறேன். ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில், அட்லீஸ்ட் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகி. சாமிக்கு ஒரு பூ வச்சுட்டு சாப்பிடுவோம், சாமிக்கு ஒரு வழிபாடு செஞ்சு ஒரு தூபத்தை கொளுத்திட்டு சாப்பிடுவோம், சூடத்தை கொளுத்தி காமிச்சிட்டு சாப்பிடுவோம். அப்படி சம்திங் ஏதோ ஒன்று செய்யாமல். அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராயில். எதற்கு திருநீர் பூத்துறாங்க பாருங்க, அருநோய்கள் கெடனார். இந்த உடம்புல உள்ள நோயும் சரி, உயிருக்குரிய நோயும் ஆணவ நோயும் நீங்குவதற்கு திருநீர் நல்லா பூசணும், நெத்தி பூரா பூசணும் இல்லையா? அதனால அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில் அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ. இவங்கெல்லாம் ஏன் பிறந்திருக்காங்க உலகத்துலன்னார். அதனால பெருநோய்கள் மிக நலிய. சாமி வச்சிருக்கக்கூடிய நோயெல்லாம் யார் அனுபவிக்கிறது? அப்புறம் இவங்க தான் அனுபவிக்கிறோம்னார். பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாராகி இறக்கின்றார் என்ன. இந்த பிறப்பு இறப்புன்னு சாமி வச்சிருக்காரு இல்லையா, அதெல்லாம் அப்புறம் வேற யாரும் செயல்படுத்துறது? இவங்க தான் செயல்படுத்தணும். இன்னொரு பூசாதவன், சாமியை கும்பிடாதவன் சொல்லி அவங்க தான் அதை உண்டிருப்பது என்னன்னு காமிச்சார். விளக்கம் படுத்துங்களா? இன்னொரு பாட்டு, பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போட்டிலர், நான் கை கொண்டு அரண் நாமம் நவீட்டிலர், யாக்கைக்கு இறை தேடிக்க அலம் வந்து காக்கைக்கு இரையாகி கழிவர் என்னார். அவங்கள பார்த்து உடம்புக்காக சாப்பாடு சமைக்கிறதுனால இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அட்லீஸ்ட் இந்த கிறிஸ்தவர்கள்லாம் பாருங்களேன், அந்த சண்டேவை வந்து ஒரு பயனுள்ள நாளாக தான் கழிப்பாங்க. குறைந்தபட்சம் ஃபுல் டேவே இல்லைன்னா கூட மார்னிங் கண்டிப்பாக அவங்களுடைய தேவாலயத்துக்கு போயிடுறாங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க, சாமியை கும்பிடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. அது விட்டு அட்லீஸ்ட் அன்னைக்குன்னு ஒரு நாளை ஒதுக்கி செய்கிறாங்க. இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ஒரு புனிதமான நாள், ஜுமாத் தொழுகைன்னு அதுக்கு பேர், ஜுமாத் அப்படின்னு பேர். கூட்டமாக கூடி அன்றைக்கு உபதேசங்களை கேட்க வேண்டும். அன்னைக்கு அவங்க வியாபாரி வந்து அன்னைக்கு கண்டிப்பாக கடையை சாத்திட்டு போயே ஆகணும்னு குரான் சொல்லுகிறது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய கடை அதெல்லாம் சாத்தி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஆமாம் 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 அப்படி இருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் வியாபாரத்தினை கவனிக்காத உன்னுடைய காதுகளை அல்லாவுக்காக கொடு அப்படின்னு சொல்லுது குரான். அப்படி அவங்க ஒழுகுறாங்க. ஆனால் நம்ம ஆளு இந்துக்களை பாருங்க, இது என்ன ஸ்ட்ரீட், என்னது இப்போ சண்டேல செலிப்ரேட் பண்ணுறாங்களே ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸா, அதானே? அதில் போய் எவ்வளோ கூட்டத்து கூடுறது, ஆடுறது, பாடுறது. ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் தெரியாது உங்களுக்கு? என்ன அப்படி இருக்கீங்களா? ஸோ சண்டேல போய் அட்லீஸ்ட் ஒரு நாள் நீ ஓய்வுக்குரிய நாள், ஒரு நாளாவது சாமியை பற்றி சிந்திச்சியா? ஏதாவது உன்னுடைய உயிதிக்கு வழி சேர்த்தியா? அதில் தினைக்கே சாப்பிட்ற, ஏந்திரிக்கிற, சம்பாதிக்கிற, சாப்பிட்ற, தூங்குற, ட்ரெஸ் பண்ணிக்கிற, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற. இந்த வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை என்பதை என்னைக்காவது ஒரு நாள் நீ உணர்ந்தியா? ஏன் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கு? உன்னுடைய துன்பத்துக்காவது அட்லீஸ்ட் ஒரு காரணத்தை தேடனையா? நான் ஏன் கஷ்டப்படுறாங்கிறத அட்லீஸ்ட் தேடனையா? ஒன்றுமே கிடையாது. நம்ம ஆட்கள் மாதிரி யாருமே இல்லை. இப்படி கெட்டு போனவங்க உலகத்தில் யாருமே இல்லை. உலகத்துக்கே இவ்வளோ பேர் தத்துவத்தை கொடுத்த தமிழ் உலகத்தில் தான் இப்படி தத்துவம் கெட்டு போய் கிடைக்கும் இல்லையா? அப்படி இருக்கிறாங்க நாட்டில். அப்படி ஆக்கைக்கே இறை தேடி அலம் வந்துன்னார். மாட்டை தேடி நீர் நம்முள்ளே மகிழ்ந்து நாட்டு பொய்யெல்லாம் பேசிடும் நான் நீர்னாருங்க. பொய் சொல்லாமல் ஒரு வியாபாரம் பண்ண முடியுமா? பொய் சொல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுமா? பொய் சொல்லாமல் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்க முடியுமா? சார் நான் அப்படிலாம் சொல்கிறது இல்லை, கொஞ்சம் இதோ வந்துட்டேன் சார், வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற அதே போய் தானே. அப்போ டைம் ஆகிட்டு வந்துட்டு இருக்கேன், அதே போய் குறைந்தபட்சம். இப்போ ஒரு கதை சொல்லுவாங்க பொய் சொல்கிறத பற்றி பேசும்போது. ஹரிச்சந்திர மகாராஜா அவர் கதை கேட்டுட்டு இருக்கும்போது, நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறோம்ல. அப்போ அப்படியே என்ன தூங்கிட்டேன், ஆமாங்க தூங்கிட்டேன் பாரு. நாம் என்ன சொல்லுவோம், இல்லை தூங்கலை சொல்லுங்க போல. அவர் அப்போ கூட போய் சொல்ல மாட்டாராம். அப்படி கூட ஒரு கதை கேட்டுட்டு இருக்கும்போது இப்படி அசந்து தூங்கினா கூட தூங்கிட்டீங்களான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை தூங்கலை சொல்ல கேட்டுட்டு தான் இருக்கேன். அவர் அப்போ கூட ஆமாங்க தூங்கிட்டேன்னு தான் சொல்லுவாராம். ஏன்னா அப்போ கூட பொய் சொல்லக்கூடாது. அப்போ பொய்ங்கிறது நம்ம என்ன திருவள்ளுவர்களை தான் இங்கே செல்லுபடி ஆகாது. பொய்மையும் மாய்மை இடத்தே பொறை தீர்த்து நன்மை பயக்கும் அதெல்லாம் இங்கே அர்த்தத்திட்ட செல்லுபடி ஆகாது இல்லையா? நம்ம வேணால் வச்சுக்கலாம், நம்ம பொய்க்கு அது ஒரு மேக்கப் தானே. அது திருக்குறள்லாம் நம்ம பொய் சொல்ல மாட்டோம் நல்லா தெரியும். அதனால அவர் ஒரு மேக்கப் போட்டு விட்டார் நமக்கு திருவள்ளுவர். அதனால அந்த மாதிரி வாழ்க்கையில் அப்படி ஒரு பொய் சொல்லாமல் வாழுங்கிறார் அப்பர் சாமி. நாட்டு பொய்யெல்லாம் பேசும் நானில் வெக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்
காசு பணத்துக்காக என்னென்ன பொய் சொல்கிற நீ அப்படின்னார். நாட்டு பொய்யெல்லாம் பேசும் நாளிலி கூட்டை விட்டு உயிர் போவதன் முன்னம் நீ காட்டு பள்ளி உலான் கடல் சேர்மினே. காட்டுப்பள்ளிக்கு போங்கிறார் உயிர் போகிறதுக்கு முன்னாடி, காட்டுப்பள்ளி சுவாமிக்கு போகணுங்கிறார் அப்படி சொல்லுகிறார். அதனால அப்போ இதே கருத்து ஒரு எழுதி வச்சிருக்கேன், பெரியாழ்வார் பாட்டு ஒன்று எழுதி வச்சிருக்கேன். அவருடைய நாவகாரியம் பேசும் அப்படின்னு ஒரு பாட்டு சொல்லுவாங்க. அதை சொல்லுகிறார், நேமி சேர் தடங்கையை நான் நினைப்பிலா வழி நெஞ்சுடை பூமி பாரங்கள் உண்ணும் சோற்றினை வாங்கி புள்ளை திணிமினேங்கிறாரு. புள்ளை திணிமின்னா இப்படி பூமி பாரங்கள் திருமாவளுடைய பேரை சொல்லாம பெருமனே சோத்தை தின்னுட்டு இருக்கான் இல்லையா, அவன் சோத்தை வாங்கிட்டு அவன் வாயில மாட்டு வைக்கிற புல்லை வச்சு கொடுக்குறாரு. அப்படி வைங்கிறார். அவன் வாழ்றதும் ஒண்ணுதான், மாடா வாழ்றதும் ஒண்ணுதான், மனுஷனா வாழ்றதும் ஒண்ணுதான். அப்படியே அவங்க தத்துவத்தில் அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் கருத்து பக்தி இயக்கம்ங்கிறது அதுதானே. அதனால திருமாலா சிவபெருமானாங்கிறது இங்கே நம்ம அதை பேசலை. நம்ம சிவபெருமான சொல்லணும், அவர்கள் திருமாலா சொல்லுவார்கள். ஆனால் ஏதோ ஒரு உறுதிக்குரிய வழியே சேர வேண்டும். என்ன அவங்க கொஞ்சம் பின்னாடி வருவாங்க, நம்ம முன்னாடி போடுவாங்க. அதான் கர்னூல்ல இந்த பாட்டு புரிஞ்சது இல்லையா? உண்டிருப்பது என்னோ உரை அப்படின்னாரு. அதனால சாப்பிடவே இருக்கக்கூடாது சார். நாங்கள் அப்போ என்ன சார் எப்படி சொல்றீங்களே, சாப்பாடுலாம் வேறு வந்திருக்கு, இந்த நேரத்துக்கு சொல்றீங்களா சார் அப்படின்னு நம்ம ஒரு பாட்டு பார்த்துட்டு போவோமா, இல்லை சாப்பிட்டு வந்து பார்த்துட்டு போகலாங்கிறீங்க சார். ஒழுங்கா இருக்கணும், வாயை முட்டு இருக்கணுங்கிறார் அடுத்த பாட்டில். நம்மளாலாம் நீ எதை வேணாலும் செய், தப்பு இல்லை, ஒழுங்காம அடக்கமா இருந்தார். அடக்கம் அமரருள் வைக்கும் அடங்காமை ஆரியருள் வைத்து விடுனார். அந்த கருத்தை அடுத்த பாட்டு. வீட்டிலே சென்று வினை ஒழிந்து நின்றிலேன் நாட்டிலே நல்வினைகள் செய்திடில் என் கூட்டில் வாழ் சாத்தியே நின்றிலையேல் தக்கனார் வேள்வி செய்த மாத்திரமே யாம் கண்டாய் வந்து. கூட்டிலே வாள் சாத்தி இருனார். இந்த இடத்துல வாள் என்பது உன்னுடைய அறிவு, நம்முடைய அறிவு. கூடு என்பது நம்முடைய திருவருள். திருவருளுக்குள்ள நம்முடைய அறிவை செலுத்தினோம். நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அறிவு செயல்படக்கூடாது. பதிபோதமாகத்தான் இருக்க வேண்டும், பசுபோசம் இருக்கக்கூடாது. கூட்டில் வாழ்னா வாழை உரையில போட்டு வைக்கிறதுன்னு அர்த்தங்க. நம்முடைய நாக்கு, நம்முடைய நினைப்பு, நம்முடைய காயம், கருவி, இதெல்லாம் நம்முடைய அறிவுக்குரிய கருவிகள். இது எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும், திருவருளுக்குள்ள செலுத்தி இதுக்குன்னு ஒரு தற்போதமான அறிவுனால செயல்படுத்த விடாம திருவருளாலே செய்கின்றது அப்படிங்கிற எண்ணம் தான் கூட்டிலே வாழ் சாத்தி இருத்தல்னு சொல்றாரு. அடக்கி, அதான் அடக்கம்னு சொல்லிட்டேன் நான் ஃபர்ஸ்ட். அடக்கம்னா நமக்குன்னு ஒரு செயல்பாடு இல்லை. அப்படி இல்லாம நீ எதை செஞ்சாலும் என்னது, வீட்டிலே சென்று வினை ஒழிந்து நின்றிலேன், வினை செய்கிறது இல்லை அப்படின்னாலும், நாட்டில் நல்வினைகள் செய்தியில் நல்லதெல்லாம் உலகத்தில் செஞ்சாலும், கூட்டில் வாழ் சாத்தியே நின்றிலையேல் தக்கனார் வேள்வி செய்த மாத்திரம். தக்ஷன் செய்த வேள்வி போலதான் ஆகும், அது வீணா போயிட்டு செய்யறதெல்லாம். அப்போ முதல்ல உனக்கு வேண்டியது அடக்கம். தக்ஷனுக்கு அது இல்லாததுதான். தக்ஷனுக்கு அடக்கம் இல்லை. அவன் பெரிய ஆள்னு தான் நினச்சிக்கிட்டான், கடவுள் அப்படின்னு நினச்சான் அவன். அதனால என்ன பண்ணாரு, சாமி அவருக்கு பாடம் கற்பித்து கொடுத்தார். சிவபெருமானே வந்து தன்னை வணங்க வேண்டும் என்று அவன் நினைச்சான். அது அடக்கமின்மை. அதனால மாத்திரமையாம் கண்டு வந்து அப்படின்னார் பாட்டு. அவ்வளோதானே பாட்டு, வேற என்ன இருக்கு அதில்? அவ்வளோதான். அடுத்த பாட்டு போவோமா? பார்த்துட்டு நிறைவு பண்ணிடுவோம், சாப்பாட்டுக்கு போவோம். அடுத்தது, சிவன் முதலே அன்றி முதல் இல்லை என்றும், சிவனுடையது என் அறிவது என்றும், சிவன் அவனது என் செயல் அது ஆகின்றது என்றும், இவற்றை தன் செயலாக கொள்ளாமை தான். இதுவும் அதே தான், கருத்தெல்லாம் ஒன்று. திருவருளாக வச்சுக்கணும், உனக்கு பசுபோதம் வரக்கூடாதுன்னே சொல்லிக்கிட்டு இருக்கார். சிவன் முதலே அன்றி முதல் இல்லை, இதுதான் தெரிஞ்ச விஷயம் தானே. சிவபெருமானத்தை தவிர்த்து வேறு ஒரு முதல் இருக்கார் உலகத்தில்? இல்லை என்பது பாட்டு. சிவன் முதலே அன்றி முதல் இல்லை என்றும், சிவனுடையது என் அறிவது என்றும். என் அறிவு சிவனுடையது நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ எனக்கு ஒரு இறக்கமில்லை இருந்தாலும் அர்த்தம், என்னுடைய அறிவு சிவன் அறிவு அப்படின்னு நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ என்னை இயக்கிக் கொள்வது அவர் தான். இது சிவபோக சாரத்தில் இருக்கு பாட்டு, இதே மாதிரி பாட்டு. என் அறிவது என்றும் என் அறிவது அவன் என்று ஒரு பாட்டு சிவபோக சாரத்தில். சிவனுடைய என் அறிவது என்றும், சிவன் அவனது என் செயல் அது ஆகின்றது என்றும், சிவனுடைய செயலே என்னுடைய செயலாக இருக்கிறது என்றும், இவற்றை தன் செயலா கொள்ளாமை. அதனால உலகத்தில் உள்ள விஷயத்தை தன் செயலா கொள்ளாமை இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளவு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டார். அது யாருக்குரியது? நம்ம தான் கண்டுபிடிக்கணும். யாருக்குரியது? நமக்கு உரியது தான், நமக்கே உரியது, உயிர்களுக்கு தான். உயிர்கள் அப்படித்தானே இருக்க வேண்டியது. நமக்குன்னு ஒரு செயல் இல்லை. சிவபெருமான் தான் முதல். சிவபெருமானை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு எந்த கருத்துவம் இல்லை என்பது இந்த பாடலுடைய கருத்து. வாழ்முதல் அதே முதல் ஏற்படும் இன்வெஸ்ட்மெண்ட்
திருப்பள்ளி எழுச்சி. போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணைத்துணை மலர்கொண்டு. திருப்பள்ளி எழுச்சி 20ஆம் தேதியிலேருந்து பாடுவோமே மார்கழி மாதத்தில். ஏற்றுயர் கொடி உடையா எனை உடையா எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே அப்படின்னார். போய் சாப்பிட்டு வந்துடுறீங்களா?